ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வால்யூம் 2 பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஐ ஹவ் அப்லோடட் வால்யூம் 1 முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு see about வால்யூம் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் கொஞ்சம் தான் இருக்குது, அது முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே கொஞ்சம் டைம் எடுக்குது பார்த்து நடத்துறதுக்கு. ஸோ பட் எக்ஸாம்பிள்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்க்கு வேணும்னா நீங்கள் அதர் சோர்ஸஸ் பார்த்துக்கலாம். இல்லை இதை கேட்ட எதுவும் பிடிஎஃப் எதுவும் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஈஸியானது. சரியா? ஸோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எ பியூர் வாட்டர் அஸ் அ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1.33. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது? n. ஸோ n கொடுத்துருக்காங்க 1.33. 6th சாப்டர் வந்து பார்க்குறோம். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் த்ரூ இட்? ஸ்பீட் ஆஃப் த லைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு c/v ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. n is equal to c/v. இந்த சிங்கிறது எதை டினோட் பண்ணுது? தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸ்பீட் ஆஃப் த லைட். சரியா? விங்கிறது என்னது? த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் அ மீடியம். ஸோ சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் இல்லை ஏர், அதில் பார்க்குறது வந்து சி. விங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் தி லைட் இன் மீடியம், ஏதாவது ஒரு மீடியம். லைக் வந்து இப்போ எப்படி ஒரு வாட்டர் மீடியம் இல்லை ஒரு அயன் மீடியம். ஸோ ஏதோ வேறு ஏதோ மீடியமில் வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது n கொடுத்துட்டாங்க. சரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ எப்போதுமே கான்ஸ்டன்ட் தான். சியோட வேல்யூ எப்போதுமே என்ன தான் இருக்கும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வாட்டர் கேட்குறாங்க. அப்படின்னா இன் வாட்டர்னா மீடியம்னு அர்த்தம். ஸோ வி கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ n ஈக்குவல் டு c/v. வி வேணும்னா என்ன செய்வோம்? வி வேணும்னா இதை இங்கே கொண்டு போயிட்டு n கீழே கொண்டு வந்துடணும். ஸோ v is equal to c/n என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் நத்திங் பட் 3 × 10⁸. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.33 கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 1.33. ஸோ 3 டிவைட் பை 1.33 வந்து 2.26 × 10⁸ மேலே இருக்குது. அது அப்படியே போட்டுக்கோங்க. 10⁸ மீட்டர்/செகண்ட். இதான் வந்து நம்மளுக்கு ஸ்பீட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் த்ரூ இட் அப்படின்னா இது என்னது? வாட்டர் இந்த இடத்த குறிக்குது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வாட்டர் இல்லை மீடியம் அப்படின்னாலே வி கண்டுபிடிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6. கொஷின் பாருங்கள். லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ் ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் 50 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க? திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் அப்படின்னா டி வந்து 50 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதை நம்ம 0.5 மீட்டர்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 50/100 வந்து 0.5 மீட்டர்னு மாற்றிக்கலாம். சரியா? அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? n வந்து 1.5. சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஏ கொஷின் பார்ப்போம். ஏ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி லைட் இன் கிளாஸ் ஸ்லாப்? ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் கிளாஸ் ஸ்லாப்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். ஏதோ ஒரு மீடியமில் ஸ்பீட் ஆஃப் த லைட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தா அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். n ஈக்குவல் டு c/v. இங்கே ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் கிளாஸ் ஸ்லாப் தான் இந்த இடத்துல மீடியம். ஸோ v தான் கண்டுபிடிக்கணும். அகெயின் v இந்த சைடு கொண்டு போயிருங்க. c/n வந்துடும். சரியா? c வந்து என்னது? 3 × 10⁸ டிவைட் பை n என்ன கொடுத்துருக்காங்க? 1.5 கொஷினில் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் 1.5. ஸோ 1 இங்கே 2 டைம்ஸ் ஆயிரும். ஸோ 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதான் வந்து நம்மளுக்கு என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் தி என்னது நம்மளுக்கு? ஸ்பீட் ஆஃப் தி லைட். தென் பி பாருங்கள். பி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ த கிளாஸ் ஸ்லாப்? டைம் டேக்கன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இது ஜென்ரல் ஃபார்முலா. v is equal to d/t என்னது? வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை? கொஷினில் டைம் டேக்கன் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன் டி தான் கேட்குறாங்க. ஸோ டி எந்த சைடு கொண்டு போயிட்டு விஏ கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு d/vன்னு வந்துடும். டி கொஷினில் இருக்கா? 0.5 மீட்டர்னு இருக்குது கொஷினில். ஸோ டியோட வேல்யூ வந்து 0.5 மீட்டர். டிவைட் பை வி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சோம். 2 × 10⁸ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 2 × 10⁸. சரியா? இப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம்னா இந்த 10⁸ மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா, அதாவது ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா மேலே ஒரு 10நாலையும் கீழே ஒரு 10நாலையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 0.5 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் தள்ளி போய் 5ன்னு வந்துடும். டிவைடட் பை கீழே 2 × இங்கே 10⁸ இருக்குது, இங்கே 10⁸1 இருக்குது. ஸோ 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁹ வந்துடும். நெக்ஸ்ட் 1 2 is 2. 2.5 2s நம்மளுக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ 2.5 × இந்த 10⁹ மேலே போச்சுன்னா 10⁻⁹ செகண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டைம்ங்கிறனால செகண்ட்ஸ். தென் தேர்ட் கொஷின் பாருங்க. வாட் இஸ் தி ஆப்டிக்கல் பாத் ஆஃப் தி கிளாஸ் ஸ்லாப்? ஆப்டிக்கல் பாத் கேட்டிருக்காங்க. சி. ஸோ ஆப்டிக்கல் பாத் ஃபார்முலா என்னது? d' ஆப்டிக்கல் பாத் இஸ் ஈக்குவல் டு n × d. அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு திக்னஸ். இதுதான் ஃபார்முலா.
ஸோ என்னோட வேல்யூ என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், n வந்து 1.5, டிங்கிறது 0.5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். n வந்து 1.5, d வந்து 0.5. ஸோ 1.5யும் 0.5யும் இஃப் யூ மல்டிப்ளே யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 0.75 மீட்டர். இதை 75 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் மீட்டர்லேயே என்ன செஞ்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். சரியா, நோ இஷ்யூஸ். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் மைக் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, வில் கண்டினியூ. எக்ஸாம்பிள் 6.7. எக்ஸாம்பிள் 6.7 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லைட் ட்ராவலிங் த்ரூ தி டிரான்ஸ்பரண்ட் ஆயில் enters into the glass of refractive index 1.5. ஸோ refractive index என்ன கொடுத்துருக்காங்க, 1.5. ஸோ refractive indexனால் n கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ என்னது 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள், if the refractive index of the glass with respect to the oil, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, the refractive index of the glass, வெறும் கிளாஸோட refractive index வந்து 1.5. அப்போ refractive index of the glass வந்து நான் NGன்னு வச்சுக்கிறேன், அது 1.5. இப்போ செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில், ஸோ கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.25. அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ்னால் NG, வித் ரெஸ்பெக்ட் டு ஆயிலுக்கு நான் ஆயிலுக்கு வந்து ஓன் போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து 1.25. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில், ஆயில்னா என்னது NO ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது என்னன்னு கேட்குறாங்க. சரியா, NGனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில், NGOனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி NGனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ், NGO அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில், NO அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில். சரியா, இப்போது நம்ம இது வந்து ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுவோம், N21 is equal to N2 divided by N1 எழுதுவோம். கரெக்டாக, N21 is equal to N2 divided by N1. அப்படின்னா 2ங்கிறது ஒரு மீடியம், 1ங்கிறது ஒரு மீடியம். ஸோ அப்போ N21 அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது N2 divided by N1. அதே மாதிரி இங்கே NGO அப்படிங்கிறது G, கிளாஸுங்கிறது ஒரு மீடியம், O ஆயிலுங்கிறது ஒரு மீடியம். அப்போ இது எப்படி எழுதலாம், NG by N1 எழுதலாமா. இங்கே N21 N2 by N1 எழுதுகிறோம், அதே மாதிரி இங்கே NGO எப்படி எழுதுகிறோம், NG by N1 எழுதுகிறோம். இப்போ எனக்கு தேவை NO தான் தேவை, கொஷினில் NO ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் தான் கேட்குறாங்க. ஸோ NOவை இங்கே கொண்டு போயிட்டு NGOவை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ NO is equal to NG by NGO. ஸோ NG கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.5ன்னு கொடுத்துருக்காங்க கிளாஸு. NGOனா கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் வந்து 1.25. ஸோ 1.5 டிவைடட் பை 1.25. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 1.2. இதுதான் ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 6.14, டிட்டர்மைன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆஃப் தி மேடப் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது n கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1.52. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.52ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, the points C1 and C2 are the center of curvature of the first and second surfaces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ நல்லா பாருங்கள், இங்கே கீழே ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நல்லா கவனிக்கணும், ஒரு சென்டர் இதான் வந்து லென்ஸ் கரெக்டாக. ஸோ லென்ஸோட சென்டர்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் ரேடியஸ்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். அப்போ இந்த 10 சென்டிமீட்டருங்கிறது R1. அதே மாதிரி இன்னொன்று அப்படி தான், இன்னொன்று என்ன செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C2ன்னு வச்சுருக்காங்க. அப்போ இதுவுமே ஒரு ரேடியஸ் தான், இது வந்து நம்ம R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ R1 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், R2 20 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ R1 is 10 சென்டிமீட்டர், R2 is 20 சென்டிமீட்டர். சரியா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த்து. ஸோ நல்லா கவனிங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு ரேடியஸ், இதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்ன இருக்குது, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தான். 1/f is equal to n-1 into 1/r1 minus 1/r2. ஸோ ரேடியஸ்ஸு, என்னங்கிறது இது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, எஃப்ங்கிறது நம்மளுக்கு என்னது ஃபோக்கல் லென்ஸ். ஸோ இந்த மூணு கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா அப்படின்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை ஃபோக்கல் லென்த் தான். ஸோ 1/f is equal to n-1. இந்த என்னங்கிறது யார், 1.52ன்னு கொஷினில் இருக்குது. ஸோ 1.52 minus 1 into 1/r1 வந்து 10 சென்டிமீட்டர், R2ங்கிறது 20 சென்டிமீட்டர். ஸோ 1/10 minus 1/20. ஸோ 1.52 minus 1 into கீழே 20 காமன் எடுக்கலாமா, இங்கே 10 இங்கே 20. ஸோ LCM வந்து 20ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா இங்கே 10 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 20ஆக மாறும். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா, மைனஸ் இங்கே ஆல்ரெடி கீழே 20 தான் இருக்குது, இங்கே ஆல்ரெடி 20 தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க, மேலே இருக்க 1 அப்படியே போட்டுருங்க. ஸோ 2 minus 1/20. ஸோ 1.52லேருந்து 1 போச்சு அப்படின்னா 0.52ன்னு வரும். இன்ட்டு இங்கே வந்து 2 minus 1 is 1, 1/20. ஸோ அப்போ 0.52 divided by 20 is nothing but இது வந்து 1/f கரெக்டாக. ஸோ 1/fங்கிறது 0.52/20.
இப்போ எனக்கு எஃப் என்னென்ன செய்யணும் நல்லா பாருங்கள். 1/fங்கிறது 0.5 1/fங்கிறது 0.52 டிவைடட் பை 20. அப்போ எஃப்ங்கிறது என்னது அப்படியே ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ 20 டிவைடட் பை 0.52 அப்படியே ரெசிப்ரோக்கல் தலை மாற்றி என்ன செஞ்சிடணும் போட்டுடணும். ஸோ அப்போ 20 டிவைட் பை 0.52 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் 38.46 சென்டிமீட்டர். இதான் வந்து எஃபோட வேல்யூ. சரியா, எஃபோட வேல்யூ இதுதான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு 6.15 எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் 150 சென்டிமீட்டர் ஃபார் அ லென்ஸ் தென் வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ். செகண்ட் வால்யூம் ப்ராப்ளம் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் என்ன கொடுத்துருக்காங்க 150 சென்டிமீட்டர்னு கொடுத்துரு. வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ். பவர் ஆஃப் த லென்ஸ்னால் பி கேட்குறாங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1/f. நீங்கள் டெஃபினேஷன் படிச்சுப்பீங்க. வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ். பவர்னாலே ரெசிப்ரோக்கலாக ஃபோக்கல் லென்த் தானே பவர்னு சொல்லுவோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f. ஓகே 1/fோட வேல்யூ என்னது 150. ஸோ 1/150 இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும். ஆக்சுவலி இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 150 அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இதை மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ 150 வந்து மீட்டராக மாற்றினீங்கன்னா 1.5 மீட்டர்னு வருமா. பிகாஸ் எப்போதுமே சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றும் போது 100 டிவைட் பண்ணணும். அப்போ 150/100 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 1.5 மீட்டர்னு வரும். சரியா, அப்போ எஃபோட வேல்யூ வந்து 1.5. ஸோ 1 டிவைட் பை 1.5 தான் நம்மளுக்கு என்னது பவர். ஸோ 1/1.5 நம்மளுக்கு என்ன வரும் 0.67 டயாப்டர். அதாவது பவரோட யூனிட் வந்து டின்னு தான் நம்ம என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம், 2 மார்க்கில் சம்டைம்ஸ் எதிர்பார்க்கலாம். தென் 6.16 வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன் ஆஃப் த லென்சஸ். ஒரு 2 லென்சஸோட ஃபோக்கல் லென்த் என்னென்னு கேட்குறாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து -70 115 2 ஃபோக்கல் லென்த் இருக்குது. சரியா, 2 லென்ஸ் இருக்குது. 2 லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு லென்ஸுக்கு -70 இன்னொரு லென்ஸுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. சரியா, ஆர் இன் கான்டாக்ட் வாட் இஸ் த பவர் ஆஃப் காம்பினேஷன் கேட்குறாங்க. அதாவது நல்லா கொஸ்டினை கவனிக்கணும். வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் காம்பினேஷன். அதாவது இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபோக்கல் லென்த் வென் 2 lenses ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர், 2 lenses நாட் இன் கான்டாக்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 லென்ஸ் கான்டாக்டில் இருக்கும்போது டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும். இப்போ ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்ன சொல்வீங்க 1/f இஸ் ஈக்குவல் டு 1/f1 + 1/f2. இது எப்போது 2 லென்ஸ் கான்டாக்டில் இருக்கும்போது அதோட ஃபோக்கல் லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/f1 + 1/f2 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. வென் நாட் இன் கான்டாக்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய டெரிவேஷன் மாதிரி போகும். கரெக்டாக. ஸோ இது வந்து வென் கான்டாக்ட்னு அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஃபோக்கல் லென்ஸ் ஆர் இன் கான்டாக்ட். ஸோ கான்டாக்டில் இருக்கும்போது 2 ஃபோக்கல் லென்த் ஆட் பண்ணால் போதும். f1ங்கிறது -70, f2ங்கிறது 150 சென்டிமீட்டர். ஸோ இது ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தென் அதோட பவர் என்ன, பவர் ஆஃப் காம்பினேஷன் என்ன. ஸோ இங்கே ஃபோக்கல் லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பவர் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/f1ங்கிறது -70. ஸோ f1ங்கிறது -70 ப்ளஸ் 1/f2ங்கிறது இருக்குது 150 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர். சரியா, அப்போ இங்கே என்ன ஆகும் 1/-70 -1/70 எழுதிக்கலாம் ப்ளஸ் 1/150. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 150 × -1 -150 வந்துடும். இங்கே 70 × 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் +17 வரும். டிவைட் பை கீழே 70 × 150 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 70 × 150 வந்து 10,500 வருது. சரியா, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதான். அப்போ என்ன ஆகும் இங்கே எழுதுறேன் பாருங்கள் 1/f இஸ் ஈக்குவல் டு -150 + 70 ரெண்டு ஆட் பண்ணால் -80 டிவைட் பை ஒரு 10,500. என்ன கேன்சல் ஆகும் ஒரு 0 கேன்சல் ஆகும். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு -8 டிவைடட் பை 1050. ஸோ இது வந்து 1/fங்கிறது -8/1050. அப்போ எஃப்ங்கிறது என்ன செய்யணும் இது அப்படியே தலைமாற்றி போட்டணும் ரெசிப்ரோக்கல் 1050 டிவைடட் பை 8 மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா, 1050 டிவைடட் பை 8. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது ஆன்சர் இஸ் -131.25 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த்து. சரியா, இது டோட்டல் ஃபோக்கல் லென்த். இப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த்தோட பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஃபார்முலா என்னது P is equal to 1/f. ஸோ 1/fோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -131 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். பட் பவரில் எழுதும் போது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் போடக்கூடாது, அது மீட்டராக மாற்றணும். ஸோ அப்போ -131.25 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.3125 மீட்டர்னு வரும். சரியா, இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த் இன் மீட்டர். இந்த மீட்டரில் வர ஃபோக்கல் லென்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் த டினாமினேட்டர். ஸோ -1.3125. ஸோ அப்போ இது 1/1.3 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா -0.76 டயாப்டர். எப்போவுமே பவருக்கு ஃபோக்கல் லென்த் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 6.19. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6.19 எக்ஸாம்பிள் பாருங்கள்.
A monochromatic light is incident on an equilateral prism at an angle of 30 degree and is emerged at an angle of 75 degree. ஸோ ரெண்டு இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று எமர்ஜ்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் 30 டிகிரி நான் I1 எடுத்துக்கிறேன். I1 is equal to 30 டிகிரி. செகண்ட் ஆங்கிள் வந்து I2 அப்படிங்கிறத நான் 75 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை த ப்ரிசம். இந்த கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பை த ப்ரிசமோட அந்த ஃபார்முலா என்ன வரும், D is equal to I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏன்னு என்ன செய்யும் நம்மளுக்கு வரும், I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏன்னு நம்மளுக்கு என்ன செய்யும் வரும். திஸ் இஸ் தி ஈக்குலேட்ரல் அந்த ப்ரிசமோட என்னது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலா. இப்போ I1 கொஸ்டினில் இருக்குது, I2 இருக்குது. இந்த ஏங்கிறது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஆங்கிள். ஏங்கிறது ஆங்கிள். ஸோ இது வந்து 60 டிகிரி. ஏன் 60 டிகிரினா பிகாஸ் இங்கே ஈக்குலேட்டர் ப்ரிசம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரிசம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஸோ ஈக்குலேட்டர்லாம் என்ன அர்த்தம், ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஈக்குலேட்டர்லாம் 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போனா இங்கே 60, இங்கே 60, இங்கே 60, 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஈக்குலேட்டரல் ப்ரிசம். ஸோ டோட்டல் 180 டிகிரி. அப்போ 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும்னா 60, 60, 60 கொடுத்தா தான் 180 வரும். ஸோ அப்போது ஆங்கிள் வந்து என்னது நம்மளுக்கு இங்கே 60 டிகிரி. சரியா? அப்போ I1ங்கிறது 30 டிகிரி ப்ளஸ் I2ங்கிறது நம்மளுக்கு என்னது 75 டிகிரி மைனஸ் A அப்படிங்கிறது 60 டிகிரி. ஸோ 30 + 75 is 105. 105ல் ஒரு 60 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 45 டிகிரி வரும். ஸோ இதான் இங்கே ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இது எல்லாமே நீங்கள் கொஸ்டின் ஆன்சரில் படித்த ஃபார்முலாஸ் தான். ஸோ அதனால் ஃபார்முலாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் 6.21, the angle of minimum deviation for an equilateral prism is 37. ஸோ angle of minimum deviation என்ன கொடுத்துருக்காங்க, angle of minimum deviation angle of deviation வந்து 37 டிகிரி. Find the refractive index of the material of the prism. ஸோ refractive index என்ன செய்யணும், n கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, ப்ரிசமில் n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஈக்குலேட்டரல் இந்த refractive index கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிசமில் என்ன ஃபார்முலா இருக்குது, n is equal to sin a plus d by 2 divided by sin a by 2. இதான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக? அப்போ sin a plus d divided by 2 divided by sin a by 2 இதான் வந்து ஃபார்முலா. சரி, டி கொஷினில் இருக்குது 37 டிகிரி. ஏக்கு எங்கே போகிறது, அகெயின் இங்கேயும் என்ன செஞ்சுருக்காங்க, ஈக்குலேட்டர் ப்ரிசம்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குலேட்டர் ப்ரிசம்னால ஏவோட வேல்யூ 60 டிகிரி தான். சரியா? அதில் வந்து நம்மளுக்கு இஷ்யூவே இல்லை. அப்போது நான் என்ன செய்கிறேன், சைனு a ப்ளஸ் டி பை 2, ஏங்கிறது 60 டிகிரி, டிங்கிறது 37 டிகிரி. கரெக்டாக? a ப்ளஸ் டிங்கிறது ஏங்கிறது 60, டிங்கிறது 37 டிவைடட் பை 2 பை சைனு a பை 2, ஏங்கிறது என்னது 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி டிவைடட் பை 2ன்னு வரும். சரியா? கரெக்டாக? அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போது சைனு இங்கே வந்து என்ன வரும், 60 + 37 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது 97 அப்படின்னு வரும். 97 டிகிரி டிவைடட் பை 2. இங்கே வந்து சைன் 30 டிகிரின்னு வரும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், சைன் 97 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் 48.5 டிகிரி. கரெக்டாக? 97 பை 2னா 48.5 டிகிரி டிவைடட் பை சைன் 30யோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும், 1/2. ஸோ இந்த 1/2 மேலே போகும்போது 2ஆக போகும். அப்போ சைன் 48 டிகிரி இன்ட்டு 2, இந்த 1/2 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் 2/1ன்னு போகும். கரெக்டாக? அப்போ சைன் 48 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.75 இன்ட்டு 2. அப்போது என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர், 1.5 வரும். எப்படி நாங்கள் சைன் 48க்குலாம் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுனா, மேபி லாக் புக் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஷின்லேயே மேபி மென்ஷன் பண்ணுவாங்க சைன் 48ஓட வேல்யூ 0.75. டேனோட வேல்யூ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. மேபி கொடுக்கலன்னா லாக் புக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 7.2. 6th லெசனில் அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிள். 7.2 பாருங்கள். 2 லைட் சோர்சஸ் வித் ஆம்ப்ளிடியூட் 5 யூனிட்ஸ் அண்ட் 3 யூனிட்ஸ். ஆம்ப்ளிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இது 5 யூனிட்டு, இன்னொரு 3 யூனிட். ஃபார் ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர், ரெண்டு இன்டர்ஃபியர் ஆகுது. கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. அதாவது மேக்ஸிமம் அண்ட் மினிமம், மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கும் மினிமம் இன்டென்சிட்டிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மொதல் இன்டென்சிட்டினா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்கும், மினிமம் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்கும். ஸோ ஏ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலானது a1² ப்ளஸ் a2², சாரி ஸ்மால் ஏ, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு ஃபார்முலானது a1² ப்ளஸ் a2² தென் ப்ளஸ் 2a1 a2 cos phi. இதான் வந்து ஆம்ப்ளிடியூடுக்கான ஃபார்முலா. எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஆம்ப்ளிடியூடு கொஷின் படித்தவங்களுக்கு, அந்த இன்டென்சிட்டி கொஷின் படித்தவங்களுக்கு. a1² ப்ளஸ் a2² ப்ளஸ் 2a1 a2 cos phi தான் ஃபார்முலா. இப்போ மேக்ஸிமம்
எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் நல்லா கவனிங்க, காஸ் ஃபைன்னு இருக்குது. ஸோ காஸ் ஃபை எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஃபையோட வேல்யூ நம்ம 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் தான் மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸில் வரணும் வேல்யூ, +1. மினிமம் அப்படின்னா -1 ஆன்சர் வரணும். அப்போ காஸ் 0 தானே +1, இங்கே பாருங்கள் காஸ் 0 தான் +1. அப்போ காஸ் 5 வந்து நம்ம 0 டிகிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் தான் காசோட வேல்யூ என்ன வரும், +1 வரும். அப்போது மேக்ஸிமம் அப்படின்னா ஃபையோட வேல்யூ 0 டிகிரி. சரி, அப்போ இந்த ஹோல் டேர்ம் நம்மளுக்கு என்னது 1ன்னு போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 தான் இருக்கும். காஸ் 0 வந்து 1ன்னு போயிடுச்சு. சரியா, இப்போ a1ங்கிறது 5 யூனிட், a2ங்கிறது 3 யூனிட். இந்த 3 யூனிட் வந்து a2, a1ங்கிறது 5 யூனிட். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எதோட ஃபார்முலா பாருங்களேன், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 இது மாதிரி இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இது எதோட ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அதாவது a bன்னு இருந்தால் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே a1 a2 இருக்குது, அப்போ எப்படி எழுதணும், a1 ப்ளஸ் a2 த ஹோல் ஸ்கொயர்னு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். கரெக்டாக, ஓகே. ஸோ a1ங்கிறது கொஷினில் 5 யூனிட்ஸ்ன்னு இருக்குது, ஸோ 5 போட்டுக்கோங்க. ப்ளஸ் a2ங்கிறது கொஷினில் 3 யூனிட்ஸ்ன்னு இருக்குது, ஸோ 3 போட்டுக்கோங்க. ஸோ 5 + 3 த ஹோல் ஸ்கொயர், ஸோ √8 ஸ்கொயர்னு வரும். ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும், வெறும் 8ன்னு என்ன செய்யும் வரும். இது வந்து a மேக்ஸ். இப்போ இதே மாதிரி we are going to find it for a மினிமம் ஆம்ப்ளிடியூட். அதே தான் ஃபார்முலா, அதே தான் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 காஸ் 5. பட் இங்கே மினிமம் அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா ஃபையோட வேல்யூ 180 டிகிரி. ஏன் 180 டிகிரி, பிகாஸ் காஸ் 5. சரியா, 5ங்கிறது 180, அப்போது காஸ் 180 டிகிரிங்கிறது -1 வந்துடும். எப்போல்லாம் மைனஸ் வேல்யூ வருதோ அதுதான் மினிமம். ஸோ அப்போ காசில் மினிமம் அப்படின்னா 180 டிகிரி, மேக்ஸிமம்னா 0 டிகிரி. அப்போ இது வந்து என்ன ஆயிரும், காஸ் 5 வந்து 180, ஸோ அது வந்து -1 வந்துருச்சு. அப்போ இந்த காஸ் வேல்யூவை டோட்டல் -1 வந்துடும். அப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் மைனஸ் 2a1 a2 எழுதுகிறேன். பிகாஸ் ஏன் இங்கே காஸ் 5ங்கிறது -1, அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். ஸோ அதனால் மைனஸ் போட்டோம். இப்போ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா மாதிரியே இருக்கா இந்த ஃபார்முலா. ஸோ இது எதோட ஃபார்முலா, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ ஏபின்னு இருந்தால் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலாம். இங்கே a1 a2 இருக்குது, அப்போ எப்படி யூஸ் பண்ணணும், a1 மைனஸ் a2 த ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், a1ங்கிறது கொஷின் என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு நிமிஷம், a1ங்கிறது 5 யூனிட்டு, a2ங்கிறது என்னது 3 யூனிட்ஸ். அப்போ அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 5 மைனஸ் 3 வந்து 2 ஸ்கொயர்னு வரும். ஸோ 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்னது, அகெயின் வெறும் 2 தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெறும் 2ன்னு என்ன செய்யும் வரும். சரியா, ஓகே. அப்போ இது a மினிமம். ஸோ இன்டென்சிட்டியோட ரேஷியோ கொஷின் நல்லா கவனிக்கணும். ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் இன்டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கும் மினிமம் இன்டென்சிட்டிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டியும் மினிமம் இன்டென்சிட்டிக்கு ரேஷியோனா இந்த மாதிரி டிவைடில் கண்டுபிடிக்கணும். அப்போது i இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர் அப்படின்னா அப்போ i மேக்ஸிமம்னா என்னவாக இருக்கும், a மேக்ஸிமம் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி i மினிமம்னா என்னவாக இருக்கும், a மினிமம் த ஹோல் ஸ்கொயர். அதாவது i வந்து என்னவாக இருக்குது, a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ i மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், a மேக்ஸிமம் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி i மினிமம் வந்து a மினிமம் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அப்போ நான் இங்கே எழுதுகிறேன், i மேக்ஸ் டிவைடட் பை i மினிமம் இஸ் ஈக்குவல் டு a மேக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a மேக்ஸுங்கிறது 8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது இங்கே a மேக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 8 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, டிவைடட் பை நெக்ஸ்ட் a மினிமம் ஸ்கொயர், a மினிமம்ங்கிறது 2, அப்போது 2 ஸ்கொயர். சரியா, அப்போ 8 ஸ்கொயர் வந்து 64 டிவைடட் பை 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 1 4 is 4, 16 4s are 64. ஸோ 16 டிவைடட் பை 1, இதை ரேஷியோ எழுதுனீங்கன்னா 16:1 வரும். 16 மேலே எழுதிக்கணும், கீழே இருக்க 1 ரேஷியோக்கு அந்த சைடு எழுதிக்கணும். அப்போ i மேக்ஸிமம்க்கும் i மினிமம்க்கு இருக்கிற ரேஷியோ வந்து 16:1. ஒன் ஆஃப் தி குட் கொஷின். இது 1 வேர்ட்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்பரை மாற்றி கேட்கலாம். சரியா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 7.11. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் the ray optics is a good approximation for the light of wavelength 500 nanometer. ஸோ இங்கே வந்து wavelength என்ன கொடுத்துருக்காங்க, 500 நானோமீட்டர். ஸோ wavelengthனா லாம்டா 500 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் மீட்டராக மாற்றினா என்ன செய்யணும், 500 into 10⁻⁻9 மீட்டர். ஏன்னா நானோமீட்டர் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் 10⁻⁻9 மீட்டர். சரியா, ஓகே.
ஃபால்ஸ் அந்த அப்பேச்சர் வித் த வித் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வித் வந்து 0.5 மில்லிமீட்டர். ஸோ வித் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத மீட்டராக மாற்றினா என்ன செய்யணும் 0.5 × 10⁻³ மீட்டர். நேற்றே சொன்னேன் மில்லிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 10⁻³ என்ன செய்யணும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் ரே ஆப்டிக்ஸ் இஸ் அ குட் அப்ராக்சிமேஷன். அதாவது எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் வந்து ஒபே ஆகுது, ரே ஆப்டிக்ஸ் வந்து ஒரு குட் அப்ராக்சிமேஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டிஸ்டன்ஸு டெஃபினிஷன்லேயே படிச்சிருப்பீங்க, ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ். ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ்னானது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஒபேட். எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் ஒபே ஆகுது அது வந்து ஒரு நல்ல அப்ராக்சிமேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ். அப்போ அவங்க ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ் தான் இந்த மாதிரி இன்டெரக்டாக என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ் இசட் கண்டுபிடிக்க ஃபார்முலானது a²/2λ. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஏங்கிறது 0.5 × 10⁻³. அப்போ 0.5 × 10⁻³ த ஹோல் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் போடுறோம், பிகாஸ் ஃபார்முலா a² இருக்குது. டிவைடட் பை 2λ. 2 × λங்கிறது 500 × 10⁻⁹. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 0.5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 0.5 × 0.5 சாரி இந்த 0.5 வந்து நம்ம என்ன செஞ்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ இந்த 0.5 × 10⁻³ என்ன எழுதிக்கலாம் 5 × 10⁻⁴ மீட்டர்னு எழுதிக்கலாமா. அதாவது மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 0.5யும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் அது 5 வந்துடும். சரியா? ஓகே. இங்கே ஒரு 10⁻³ கீழே ஒரு 10 இருக்குது. ஸோ கீழே இருக்க 10 மேலே வரும்போது 10⁻1ன்னு வரும். சாரி 10⁻−1ன்னு வரும். அப்போ -3 -1 சேர்ந்து 10⁻4 என்ன செஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்துருச்சு. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 5 × 10⁻⁴ த ஹோல் ஸ்கொயர், a² வேல்யூ 2λ. ஸோ 2 × λவோட வேல்யூ என்னது 500 × 10⁻⁹. 500 × 10⁻⁹. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 5க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5² is 25. அதே மாதிரி 10⁻⁴ ஸ்கொயர் பண்ணால் பவர் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே -4யும் 2யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -8ன்னு வரும். ஸோ 10⁻⁸ டிவைடட் பை 2 × 500 1000 வந்துடும். 1000 × 10⁻⁹ வந்து அப்படியே இருக்கும். இப்போ 10⁻⁹ வந்து மேலே போச்சுன்னா 10⁻+9ன்னு போகும். கரெக்டாக 10⁻+9ன்னு போகும். அப்போ 25 டிவைடட் பை 1000 × 10⁻8 +9. ஏன்னா இந்த -9 மேலே போகும்போது +9ன்னு போகும். அப்போ 9ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻1ன்னு வரும். கரெக்டாக 1ன்னு வரும். அப்போ 25 × 10⁻1 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 25 டிவைட் பை 100 ஒரே ஒரு நிமிஷம் 25 டிவைட் பை 100. ஸோ 25 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.25 வரும். ஏன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுமா. ஸோ 0.25 வரும். ஸோ 0.25 மீட்டர் ஆர் 25 சென்டிமீட்டர் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான். சரியா? ஓகே. ஸோ த டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஒபேட் இல்லை ரே ஆப்டிக்ஸ் இஸ் அ குட் அப்ராக்சிமேஷன் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் தி ஃப்ரெஷ்னல் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் 7.13 பாருங்கள். எ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ் லென்த் 500 நானோமீட்டர். அதாவது வேவ் லென்த் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் என்ன கொடுத்துருக்காங்க 500 நானோமீட்டர். ஸோ வேவ் லென்த்னா லாம்டா 500 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஐ கேன் ரிட்டன் as 500 × 10⁻⁹ மீட்டர். ஏன்னா நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். சரி. ஸ்ட்ரைக்ஸ் எ கிரேட்டிங் அண்ட் ப்ரொடியூசஸ் த 4th ஆர்டர் மேக்ஸிமம். ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எம்னு எடுத்துக்கலாம். ஸோ எம் இஸ் 4. நெக்ஸ்ட் ஆங்கிள் தீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் பெர் சென்டிமீட்டர். பெர் சென்டிமீட்டருக்கு கேட்டிருக்காங்க. சரியா? நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் பெர் சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் பெர் சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது என்ன பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அகெயின் sin θ is equal to nm lambda. டைஃப்ராக்ஷனில் படிச்சிருக்கீங்களா? கிரேட்டிங் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலா அந்த டெரிவேஷன் படித்தவங்களுக்கு தெரியும். sin θ is equal to nm lambda. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ்னால் n தான் கேட்குறாங்க. ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. இந்த m லாம்டாவை என்ன செய்யுங்க இந்த சைடு கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா டிவைடில் போயிடும். அப்போ sin θ டிவைடட் பை m lambda is equal to nன்னு வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ என்னது sin θ டிவைடட் பை m lambda. sin தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin 30 டிகிரி அப்படின்னு வந்துடும். ஓகே. டிவைடட் பை எம்மோட வேல்யூ என்னது எம்மோட வேல்யூ வந்து 4th ஆர்டர். ஸோ எம்மோட வேல்யூ 4 இன்ட்டு லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 × 10⁻⁹. ஸோ 500 × 10⁻⁹ அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். கரெக்டாக 500 × 10⁻⁹. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 30யோட வேல்யூ வந்து 0.5, அதாவது sin 30னா 1/2, அதை 0.5 எழுதிக்கலாம், டிவைட் பை 4 into 500. ஸோ 4 into 500னா என்ன வரும்? 4 into 500னா 2000 வருமா, இன்ட்டு 10⁻⁻9. ஸோ 10⁻⁻9 மேலே போச்சுன்னா 10⁻+9 வரும். கரெக்டாக? அப்போ 0.5 இன்ட்டு 10⁻+9 டிவைட் பை 2000 எழுதிக்கலாம். அப்போது நல்லா பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0.5 இப்போ 10⁻+9 வந்து நான் என்ன மாதிரி எழுதிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5 இன்ட்டு 10⁸ இன்ட்டு 10⁻1 எழுதிக்கலாமா? இந்த 10⁻9 நான் எப்படி எழுதியிருக்கேன், 8 தனியாக 1 தனியாக பிரித்து இப்படி எழுதிக்கலாம், டிவைட் பை 2000 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள் 0.5யும் 10ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 5ன்னு வந்துடும், டிவைட் பை 2000 இன்ட்டு 10⁸ வரும். சரியா? இதோட நிப்பாட்டில் நான் இது ஒரு ஸ்டெப்பாக காமிக்கணுங்கிறனால நான் இவ்வளோ பெருசாக எழுதுறேன். பட் சிம்பிளாக நீங்கள் எழுதிடலாம். நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ 5 டிவைட் பை 2000 இன்ட்டு 10⁸ இருக்குது. ஸோ இந்த 10⁸ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, 10⁸ என்ன அர்த்தம், 8 0 இருக்குதுன்னு அர்த்தம். 1 கூட 8 0 இருக்குது, அதுதான் 10⁸. அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஒரு 3 0 தனியாக எழுதிட்டு ஒரு 10⁵ நினச்சிக்கிறேன், தனியாக எழுதிக்கிறேன். சரியா? நல்லா கவனிக்கணும். 10⁸ இருந்துச்சு என்கிட்ட. 10⁸னா 8 0ன்னு அர்த்தம். ஸோ அதில் 3 0 இங்கே எழுதிட்டேன், 1 2 3 0 இங்கே எழுதிட்டேன், மீதி 5 0க்கு வந்து 10⁵ போட்டாச்சு. இதுதான் கான்செப்ட். இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும், 1 2 3 0, இங்கே 1 2 3 0. அப்போது 1 2 is 2, 2.5 2s are 5 வரும். ஸோ 2.5 இன்ட்டு இங்கே ஒரு 10⁵ இருக்குது. ஸோ 2.5 இன்ட்டு 10⁵, திஸ் இஸ் என்னது, சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.17, ஃபைண்ட் த போலரைசிங் ஆங்கிள்ஸ். போலரைசிங் ஆங்கிள்ஸ்னால் ஐபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ரூஸ்டர்ஸ் லா பேஸ் பண்ணி. ஃபார் த கிளாஸ் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேஸில். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னோட வேல்யூ வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து போலரைசிங் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போலரைசிங் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னையும் போலரைசிங் ஆங்கிள்னா ஐபி. ஸோ என்னும் ஐபியும் கம்பேர் பண்ணி என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு யோசிக்கணும். ப்ரூஸ்டர்ஸ் லா tan IP இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா. இப்போ எனக்கு ஐபிங்கிறது போலரைசிங் ஆங்கிள், இதுதான் தேவை. அப்போ ஐபி இஸ் ஈக்குவல் டு இந்த tan இந்த சைடு போச்சுன்னா tan இன்வர்ஸ்னு வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் n. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் n வந்து என்னது 1.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5 என்ன வரும் நம்மளுக்கு, 1.5 டேனில் எங்கே வரும், என்ன டிகிரினா 56.5 டிகிரி. இது கொஷினில் கொடுக்கலாம், இல்லை லாக் புக் கொடுக்கலாம். லாக் புக் கொடுக்கலாம், இந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. சரியா? தென் செகண்ட் வாட்டர் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.33 செகண்ட் கேஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதே ஃபார்முலா தான். tan IP இஸ் ஈக்குவல் டு n, ஐபி ஈக்குவல் டு என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் n. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ என்னது 1.33. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.33 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் 53.1 டிகிரி. என்னது 53.1 டிகிரி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 8.2. 7th சாப்டரில் அவ்வளோதான். இப்போ 8th சாப்டர் போய்ட்டு ரொம்ப சிம்பிள் செகண்ட் வால்யூம். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வால்யூம் தான் அதிகமாக இருக்கும் ப்ராப்ளம். 8.2 பாருங்கள், ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் 300 நானோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் அ சில்வர் சர்ஃபேஸ். ஒரு சில்வர் சர்ஃபேஸில் 300 நானோமீட்டர் இருக்கிற வேவ் லென்த் ரேடியேஷன் வந்து இன்சிடென்ட் ஆகுது. சரியா? வில் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் பி அப்சர்வ்ட். இப்படி இன்சிடென்ட் அதாவது மேலே வந்து படும்போது அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான்னா அந்த சர்ஃபேஸை விட்டு எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமா, அதான் ஃபோட்டோ எலக்ட்ரான்னா என்னது, நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸில் அந்த எனர்ஜி பட்டு வெளியே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட் நம்ம படிக்கணும். அப்போது நம்ம இங்கே 300 நானோமீட்டர் எனர்ஜி வேவ் லென்த் கொடுக்கும்போது அப்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், லாம்டா வந்து 300 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் எப்படி மாற்றணும், மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 300 × 10⁻⁻9 மீட்டர். ஏன்னா நானோமீட்டருங்கிறது 10⁻⁻9 மீட்டர். ஓகே, லாம்டா இருக்குது. இப்போ எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h நியூ, இஸ் ஈக்குவல் டு h நியூன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நியூவோட ஃபார்முலானது c/λ. அதனால் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சது, 11th 10thலேயே படிச்சிருக்கீங்க. ஸோ நியூ அப்படின்னா c/λ, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு c/λ. அப்போ இந்த நியூக்கு பதிலாக c/λன்னு போட்டுக்கோங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு hc/λ. ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எப்போதுமே அதோட வேல்யூ 6.626 × 10⁻34. இது மாறவே மாறாது. ஸோ ஹச்சோட வேல்யூ 6.626 × 10⁻34 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 3 × 10⁸ தான் எப்போதுமே, உங்களுக்கே தெரியும் ஸ்பீட் ஆஃப் த லைட்டு. டிவைட் பை வேவ் லென்த் வந்து 300 × 10⁻⁻9 கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க.
இப்போ என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். எதெல்லாம் சால்வ் பண்ணணும், 6.626ஐயும் இங்கே 3யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 19.878ன்னு வரும். டிவைடட் பை இங்கே ஒரு 300 இருக்குது, அது 300 போட்டுக்கோங்க. இன்ட்டு இங்கே 10⁻34 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ -34ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், -26ன்னு வரும். அடுத்து கீழே ஒரு 10⁻9 இருக்குது. இந்த 10⁻9 மேலே வரும்போது 10⁻+9 வரும். அப்போது -26 ஆல்ரெடி இருக்குது, கீழேருந்து ஒரு 10⁻+9 வந்திருக்கு. ஸோ -26ஐயும் +9 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி எதுவும் நான் விட்டுட்டேன் நான் இங்கே. ஓகே 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 ஃபைன் ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம். எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம ஜூலில் எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா hc/λங்கிறது ஜூலில், சரியா. இது எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும். ஏன்னா இங்கே கொஷின் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குல்ல, அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றினா ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், இந்த இ ஆட் பண்ணிக்கணும், சரியா. லாம்டா கூட இ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும், எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு மாறிடும். ஸோ வெறும் ஜூலில் கேட்டாங்கன்னா hc/λன்னு யூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டால் hc/λe. ஸோ ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻−19. நேற்றே நம்ம நிறையா ப்ராப்ளமில் பார்த்தோம், கரெக்டாக. அப்போது மேலே 6.626ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 19.878ன்னு வரும். கீழே 300ஐயும் 1.6ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ 300ஐயும் 1.6ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 418 என்ன செய்து வருது, சரியா. இப்போ பவரை சால்வ் பண்ணுங்கள். மேலே -34 இருக்குது, சரியா. இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ -34ஐயும் 8ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -26ன்னு இருக்கும். இது மேலே இருக்குது -26. கீழே இங்கே ஒரு -9, இங்கே ஒரு -19. ஸோ -9ஐயும் -19ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -28ன்னு இருக்குது கீழே பவர். இந்த -28 மேலே வரும்போது எப்படி வரும், 10⁻+28ன்னு வரும், கரெக்டாக. அப்போ ஆல்ரெடி மேலே ஒரு -26 இருக்குது, கீழேருந்து ஒரு +28 வருது. ஸோ -26ம் +28ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻². அப்படியே குழப்பற மாதிரி இருக்கா, ஒன்றுமே இல்லை, தனித்தனியாக கூட சால்வ் பண்ணுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே மேலே பாருங்கள் -34 பவரில் 8 இருக்குது. ஸோ -34ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻−26 டிவைடட் பை கீழே ஒரு 10⁻−9 -19. ஸோ -19ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணால் 10⁻−28, சரியா. இப்போ என்ன ஆகும், இங்கே 19.878ஐயும் 480 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 0.0414ன்னு வருது. இன்ட்டு இங்கே -28 -26. இப்போ இந்த -28 மேலே வந்துச்சுன்னா +28ன்னு வரும். அப்போ -26ம் +28ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻+2ன்னு வரும். ஸோ 10⁻+2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ரைட் சைடு தள்ளி புள்ளி வைக்கணும். பவரில் 2 இருக்கனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே 1 2, ஸோ இந்த 4 கிட்ட புள்ளி வந்துடும். அப்போ 4.14 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த ஆன்சர். இதுதான் எனர்ஜி. இப்போ நம்ம கொடுக்குற வேவ் லென்த் இருக்குல்ல, இந்த 300 நானோமீட்டர் நம்ம கொடுக்குறோமா, அந்த வேவ் லென்த்துக்கான எனர்ஜி வந்து 4.14 எலக்ட்ரான் வோல்ட் தான் எனர்ஜி போகும். பட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் வந்து 4.7 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா 4.7 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு அதிகமான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, மினிமம் எனர்ஜி டு காஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த ஒரு சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரானை வெளியே வர வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மினிமம் எனர்ஜி 4.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த 4.7 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸாக வெளியே வரும். பட் நம்ம கொடுக்குற வேவ் லென்த்துக்கு எனர்ஜி எவ்வளோ தான் போயிருக்கு, 4.14 தான் போயிருக்கு. இப்போ எனக்கு இதை வெளியே கொண்டு வரதுக்கு 4.7 எலக்ட்ரான் வோல்ட் வேணும், அதான் கொஷினை கொடுத்துட்டாங்க. பட் நான் கொடுத்த வேவ் லென்த்துக்கு எனர்ஜி வந்து 4.14 தான் வந்திருக்கு. அப்போ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 4.7க்கு மேலே கொடுத்தா தான் எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். பட் நான் கொடுத்தது 4.14ங்கிற கம்மியான எனர்ஜி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகாது. நோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வில் பி அப்சர்வ்டு. ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகும், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் 8.6. இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, இது 8, 9 வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கால்குலேட் த மொமெண்டம் அண்ட் த டி ப்ராக்லி வேவ் லென்த் 11லேயே படிச்சிருப்பீங்க. இந்த ஃபாலோயிங் கேசஸ், மொமெண்டம்னா பி கண்டுபிடிக்கணும், டி ப்ராக்லி வேவ் லென்த்னா லாம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்டம் பிக்கான ஃபார்முலா வந்து mv, இது எல்லா இடத்துலையுமே படிச்சிருப்பீங்க. லாம்டாக்கான ஃபார்முலா வந்து h/mv, h/mvன்னு நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். பட் mvக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், mvங்கிறது p தானே, ஸோ mvக்கு பதிலாக pன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொமெண்டம் p = mv, லாம்டா வந்து h/p அப்படின்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் பியோட வேல்யூ வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம், p √2mkன்னு யூஸ் பண்ணுவோம். எப்போனா இந்த கேங்கிற கைனட்டிக் எனர்ஜி கொடுத்தா மொமெண்டம் ஃபார்முலா வந்து தட் இஸ் √2mk அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே.
சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் எலக்ட்ரான் வித் கைனட்டிக் எனர்ஜி 2 electron volt என்ன கொடுத்துருக்காங்க? கைனட்டிக் எனர்ஜி வந்து 2 electron voltனு கொடுத்துருக்காங்க. 1 minute. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 electron voltங்கிற கைனட்டிக் எனர்ஜி கே கொடுத்துருக்காங்க. ஸோ கே கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பி கண்டுபிடிக்கிறதுக்கு? P is equal to root of 2mk. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்? P is equal to root of 2mkன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எம்ங்கிறது வந்து மாஸ். இங்கே எலக்ட்ரான் தானே ஃபஸ்ட்டு கேஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானோட மாஸ் எழுதணும். 9.11 இன்ட்டு 10⁻31 இதுதான் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இன்ட்டு கேங்கிறது கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க? 2 electron voltனு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 electron volt வந்து நம்ம எப்படி எழுதணும்? வெறும் 2ன்னு எழுதிடக்கூடாது. 2 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻19. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 1.6 இன்ட்டு 10⁻19 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்கனால 1.6 இன்ட்டு 10⁻19 ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் ஜூல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வெறும் 2ன்னு என்ன செஞ்சுருக்காங்க? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நோ இஷ்யூ. ஓகே ஃபைன். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். எதை நம்ம மல்டிபிள் பண்ணணும்? ஒரு நிமிஷம். இங்கே 2 இருக்குது, இங்கே 9.11 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 1.6 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரூட்டுக்குள்ளே யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 58.304ன்னு வரும். இன்ட்டு பவரில் என்ன இருக்குது? இங்கே பவரில் ஒரு -31, இங்கே ஒரு -19. ஸோ -31ஐயும் -19ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻15 வரும். இப்போ ரூட் எடுங்க. 58க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கம் அரவுண்ட் 7.63 வருது. இன்ட்டு 10⁻50க்கு ரூட் எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது ரூட் எடுத்திங்கன்னா இந்த பவரில் இருக்க டேர்மை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. ஸோ பவரில் இருக்கிறதுக்கு ரூட் எடுக்கும்போது இந்த மாதிரி 10⁻2 10⁻4க்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்கன்னா இந்த பவரில் இருக்க டேர்மை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 50ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 25. ஸோ அப்போ 10⁻25 இதான் வந்து நம்மளுக்கு மொமெண்டம். மொமெண்டம்ங்கிறது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சாரி, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட்னு வரும். கரெக்டாக? ஏன்னா மாஸ் வந்து கிலோகிராம், வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இது மொமெண்டம் P. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மொமெண்டமும் டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/pன்னு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஹச்சுங்கிறது 6.626 இன்ட்டு 10⁻34 டிவைட் பை P இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 7.63 இன்ட்டு 10⁻25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கீழே எழுதிக்கோங்க. 7.63 இன்ட்டு 10⁻25. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த 6.626ஐயும் இந்த 7.63ஐயும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 0.86 இன்ட்டு பவர். இங்கே -34 இருக்குது. 10⁻34. இப்போ கீழே 10⁻25 இருக்குது. இந்த 10⁻25 மேலே போச்சுன்னா 10⁻+25ன்னு போகும். அப்போ -34 + 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10⁻−9 மீட்டர்னு வரும். சரியா? ஏன்னா இங்கே -34 இங்கே +25. ஸோ -9 வரும். 10⁻−9. இப்போது இது வந்து 0.86 10⁻- நானோமீட்டர்னு எழுதலாம். இல்லை நான் இதை வந்து ஆங்ஸ்ட்ராங்கில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி இன்னொரு 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேஸில் என்னாகும்? 0.86 10ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.6ன்னு வந்துடும். இன்ட்டு இங்கே 10⁻−9 கீழே ஒரு 10⁻1 இருக்குது. இங்கே ஒரு 10⁻1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10⁻1 வந்து மேலே வரும்போது 10⁻−1 வரும். ஸோ இங்கே 10⁻−9 இங்கே 10⁻−1 10⁻−10 மீட்டர்னு வந்துடும். ஸோ 10⁻−10 மீட்டர்னா ஆங்ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்போ 8.6 ஆங்ஸ்ட்ராங் இஸ் தி கரெக்ட் டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார் திஸ் கொஷின். இந்த 0.86 இன்ட்டு 10⁻−9 மீட்டர் எழுதினாலும் கரெக்டு தான். உங்கள் புக்கில் இருக்க ஆன்சர் கொண்டு வரணுங்கிறனால நான் 8.6 ஆங்ஸ்ட்ராங் கொண்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட் ஒன். இதே மாதிரி செகண்ட் கேஸ்க்கு இப்போ என்ன செய்யணும்? மொமெண்டமும் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸ் என்னது? எ புல்லட் ஆஃப் 50 கிராம். ஸோ மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 50 கிராம்னு கொடுத்துருக்காங்க. மூவிங் ஃப்ரம் அ ரைஃபிள் வித் ஸ்பீட் ஆஃப் 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ செகண்ட் கேஸ்க்கு நான் இங்கே எழுதுறேன். செகண்ட் கேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கொஷினில் 50 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 கிராம் அப்படின்னா அதை என்ன செய்யணும்? நீங்கள் 50 கிராமை யூ ஹவ் டு கன்வெர்ட் இட் இன்ட்டு கிலோகிராமுக்கு மாற்றணும். ஸோ 50 கிராமை கிலோகிராமாக மாற்றணும்னா 10⁻−3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒரு கிராமுக்கு 10⁻−3. இங்கே 50 கிராம் அப்படிங்கிறனால 50 இன்ட்டு 10⁻−3 கிலோகிராம்னு மாறிடும் கிராமு. தென் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடுனா வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடு வந்து 200 மீட்டர் பர் செகண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதை வெலாசிட்டிங்கிறது 200 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்? மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். மொமெண்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா P is equal to m into v, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து நம்மளுக்கு என்னது? 50 இன்ட்டு 10⁻−3 அண்ட் வெலாசிட்டி வந்து 200 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே வருங்க, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 5 2s என்ன வரும்? 10 வரும்.
அது போக எத்தனை ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 2 ஜீரோ இருக்குது. ஸோ 3 ஜீரோ 1 2 3 3 ஜீரோ வந்துடும். இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். மொதல் 5 2s 10 போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜீரோ, இங்கே 2 ஜீரோ, ஸோ டோட்டலாக 3 ஜீரோ நம்மளுக்கு என்ன செய்யணும், போட்டுக்கணும். சரியா? ஓகே. இன்ட்டு 10⁻³ 10⁻³ என்ன அர்த்தம், டிவைடட் பை 10⁻³ எழுதிக்கலாமா? அதாவது 10⁻³ கீழே வரும்போது டிவைடட் பை 10⁻³ வந்துடும். ஏன்னா -3 கீழே வரும்போது +3 வந்துடும். ஸோ 10⁻³ என்ன அர்த்தம், 3 ஜீரோ 1 2 3. ஸோ 10⁻³ அப்படின்னா ஒரு 1 போட்டுக்கிட்டு இது கூட ஒரு 3 ஜீரோ ஆட் பண்ணணும். இதுதான் 10⁻³ அர்த்தம். சரியா? பவர் 3னா 3 ஜீரோ. இப்போ என்னெல்லாம் இங்கே கேன்சல் ஆகும், 1 2 3 ஜீரோ, இங்கே 1 2 3 ஜீரோ. அப்போ ஆன்சர் வந்து 10ன்னு வரும். ஸோ மொமெண்டமோட ஆன்சர் என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்மிங் டு பி 10 kg மீட்டர் பெர் செகண்ட். ஓகே. லாம்டாவோட ஃபார்முலானது h/mv இல்லை h/pன்னு எழுதிக்கலாமா? ஓகே, h/pன்னு எழுதிக்கலாமா? h வந்து 6.626 × 10⁻34. ஓகே. பியோட வேல்யூ என்னது 10. ஸோ 10ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 10⁻1 இருக்குது, இது மேலே வரும்போது 10⁻−1 வரும். ஸோ 10⁻34 10⁻−1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -34 -1 ஆட் பண்ணிங்கன்னா 10⁻35 வந்துடும். அப்போ 6.626 × 10⁻35 மீட்டர் இஸ் த வேவ் லென்த் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் இதே மாதிரி தேர்ட் கொஷினுக்கு இதே மொமெண்டம் இதே வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 4000 kg கார். அப்போ இங்கே வந்து மாஸ் வந்து 4000 kgன்னு கொடுத்துட்டாங்க. மூவிங் அலாங் வித் த ஹைவேஸ் அட் 50 m/s. ஸ்பீடு வந்து 50 m/s கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4000 kg கார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 kg. ஸோ கிலோகிராம்லேயே இருக்கனால நீங்கள் மாற்ற வேணாம். வெலாசிட்டி ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 50 m/s ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து 50 m/s. சரியா? ஓகே. இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு P = mv. மாஸ் வந்து 4000 இன்ட்டு வெலாசிட்டி 50. ஸோ இங்கே பாருங்கள் 4 இங்கே 5. ஸோ 4 5s are ஃபஸ்ட்டு 20 போட்டுக்கோங்க. ரிமைனிங் எத்தனை ஜீரோ இருக்குது, இங்கே 1 2 3 இங்கே 1. ஸோ 4 ஜீரோ டோட்டலாக இருக்குது, 4 ஜீரோ போட்டுக்கோங்க. 1 2 3 4. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 2 lakh kg m/s is the answer for this question. இல்லைனா என்ன செஞ்சுக்கலாம், 2 × 1 2 3 4 5 ஜீரோ இருக்கா, அப்போ 5 ஜீரோ இருந்துச்சுன்னா 2 × 10⁻5 எழுதிக்கலாம். ஏன்னா 5 ஜீரோ இருக்கனால 10⁻5 எழுதிக்கலாம். கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலும் கரெக்ட் ஆன்சர் தான். திஸ் இஸ் மொமெண்டம். தென் லாம்டா கண்டுபிடிக்கணும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. ஹச்சுங்கிறது 6.626 × 10⁻34 டிவைடட் பை p வந்து என்னது 2 × 10⁻5ன்னு வரும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 1 டைம்ஸ், இது அப்ராக்சிமேட்லி 3 டைம்ஸ். ஏன்னா 3 2s தான் 6. அப்போ ஆன்சர் வந்து 3.313 வரப்போகுது. ஏன்னா இது 3, இது 1 2 is 2, இது 3 2s are 6. ஸோ 3.313 இன்ட்டு இங்கே 10⁻+5 இருக்குது. 10⁻+5 மேலே போகும்போது 10⁻−5ன்னு வரும். அப்போ -34 -5 சேர்ந்துச்சுனாக்கா 10⁻−39 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். சரி, அதுதான் லாம்டாவோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே 8.7 பாருங்கள். ஃபைண்ட் த de Broglie wavelength associated when an alpha particle is accelerated through a potential difference of 400 volt. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, V வந்து 400 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. given that the mass of the proton is 1.67 into 10⁻⁻7. mass of the proton வந்து 1.67 into 10⁻⁻27 kg. ஸோ கொஞ்சம் இது ட்ரிக்கியான கொஷின். எதோட de Broglie wavelength கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கிளோட de Broglie wavelength. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் அப்படின்னா ஹீலியம்-24, இதான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னு சொல்லுவோம். அப்போது de Broglie wavelengthக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து ரிலேட் பண்ணுற de Broglie wavelengthோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mev எழுதியிருக்கேன். h/√2mev இதான் வந்து ஃபார்முலா ஆஃப் de Broglie wavelength. எப்போது இந்த V வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் de Broglie wavelengthக்கு யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. h தெரியும் 6.6 × 10⁻−34, அது கான்ஸ்டன்ட்டு. எம்ங்கிறது என்னது, இங்கே எதை பற்றி சொல்கிறாங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை பற்றி சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதுதான் நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது. V ஈஸி. V வந்து என்னது 400 வோல்ட் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ எம்முக்கும் ஈக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அதான். ஏன்னா இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிளில் எத்தனை ப்ரோட்டான் நம்மளுக்கு இருக்குது, 4 ப்ரோட்டான் இருக்குது. கரெக்டாக இங்கே 2 ப்ரோட்டான் இருக்குது. கரெக்டாக? ஓகே.
ஸோ ப்ரோட்டான் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஹீலியமில்? அதே நம்மளுக்கு வந்து 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா, மாஸ் அப்படின்னு எழுதும்போது டோட்டல் மாஸ், இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட டோட்டல் மாஸ். ஸோ டோட்டல் மாஸ் எதனால் இருக்கும்? மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் ரெண்டுமே நீங்கள் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஹீலியம் அந்த பார்ட்டிக்கிள் தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னு சொல்கிறோம். அதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும்? 2 ப்ரோட்டான். ஏன்னா இந்த கீழே இருக்க 2 தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ 2 ப்ரோட்டான் இருக்கும். நியூட்ரான்கிறது என்னது? இந்த 4லேருந்து 2 கழிக்கணும். அதாவது இந்த மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பர் கழிச்சிங்கன்னா 2 வரும். ஸோ 4 - 2 வந்து இந்த இடத்துல 2 வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 2. ஸோ ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் வந்து டோட்டல் 4. ஏன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் சேம் வேல்யூ. அதனால தான் நான் என்ன செஞ்சுட்டேன்? இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வேறு வேல்யூ, மாஸ் ஆஃப் நியூட்ரான் வேறு வேல்யூன்னு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். பட் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானோட வேல்யூவும் மாஸ் ஆஃப் த நியூட்ரானோட வேல்யூவும் சேம். ஸோ அதனால தான் இங்கே 2 ப்ரோட்டான், கீழே 2 இருக்கா? ஸோ 2 ப்ரோட்டான். நியூட்ரான்கிறது மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணணும். ஸோ 4 - 2 is 2. ஸோ டோட்டலாக 4 பார்ட்டிகள் என்ன செய்யுங்க? ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. அப்போ ஒரு ப்ரோட்டான் இல்லை ஒரு நியூட்ரானோட மாஸ் வந்து 1.67 × 10 - 27 அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 4 பார்ட்டிகள் இருக்கனால 4 × 1.67 × 10 - 27 வரும். இதுதான் மாஸ். ஸோ டோட்டல் மாஸ் வந்து என்னது? 4 × 1.67 × 10 - 27. ஏன் 4 வருது? பிகாஸ் 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான். ஸோ டோட்டலாக 4 இருக்கிறனால இங்கே எம்ங்கிறது என்னது? 4 × 1.67 × 10 - 27. அப்புறம் ஈயோட வேல்யூ, ஈ வந்து என்னவாக இருக்கும்? ஈ நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? 1.6 × 10 - 19 தெரியும். ஒரு எலக்ட்ரானுக்கு 1.6 × 10 - 19. ஹீலியமில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 இருக்கா ஹீலியமில்? இந்த இடத்துல 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் இது தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இது தான். அப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 2 எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு 1.6 × 10 - 19னா 2 எலக்ட்ரானுக்கு 2 × 1.6 × 10 - 19. அப்போ எம்மோட வேல்யூ 4 × 1.67 × 10 - 27. ஈயோட வேல்யூ 2 × 1.6 × 10 - 19. இதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹச். ஃபஸ்ட்டு ஹச் தான் நியூமரேட்டரில் இருக்குது. ஹச்சோட வேல்யூ வந்து 6.626 × 10 - 34 வரும். டிவைடட் பை ரூட்டை போட்டுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? 2 × எம்மோட வேல்யூ 4 × 1.67 × 10 - 27. ஓகே. இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து 2 × 1.6 2 × 1.6 × 10 - 19 இன்ட்டு கடைசியாக ஒரு வின்னு ஒரு டேர்ம் இருக்குது, மறந்துடாதீங்க. வி வந்து 400. சரியா? இப்போ என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்? இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கால்குலேஷன்ஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6.626 × 10 - 34 டிவைடட் பை இப்போ 2 4 1.67 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1.6 இங்கே 400 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து 130. உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 17,100. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 17,100.48. அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப கால்குலேஷன் இருக்க மாதிரி ப்ராப்ளம்ஸு கேட்க மாட்டாங்க. பட் இதே மாடலில் வேல்யூஸை கம்மி பண்ணி சின்ன சின்ன கால்குலேஷன் இருக்கிற மாதிரி கேட்கலாம். அதனால இந்த மாடல்ஸை நடத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 17,100.48 இல்லை 8ன்னு வரும். சரியா? இன்ட்டு இப்போ பவரை பாருங்கள். பவர் யாரெல்லாம் இருக்கா? இங்கே 10 - 27 ஒரு பவர் இருக்குது, 10 - 19 ஒரு பவர் இருக்குது. ஸோ -27 -19 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -27 -19 ஆட் பண்ணால் -19 ப்ளஸ் -27 அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -46 NSயும் வரும். ஸோ 10 -46. இப்போது இந்த இடத்துல செய்கிறேன் பாருங்கள். 6.626 × 10 - 34. ஓகே, இப்போ நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். கரெக்டாக? ஸோ 17,100க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கம் அரவுண்ட் 130.77 வரும். 10 - 46க்கு ரூட் எடுத்தால் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பவரில் இருக்கும்போது ரூட் எடுக்கும்போது என்ன செய்யணும்? இந்த பவரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 46 2ஆல் டிவைட் பண்ணால் 10 - -23 வரும். சரியா? இப்போது இங்கே 10 - -23 இது மேலே போச்சுன்னா 10 +23 மாறும். ஸோ இங்கே -34 இங்கே +23. ஸோ -34ம் +23யும் சேர்ந்துச்சுன்னா -11 வரும். அப்போது இந்த 6.626ஐயும் 130.77ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 0.050 இன்ட்டு இங்கே -34 இங்கே 23. ஸோ பவர் ஆட் பண்ணிங்கன்னா 10 - -11 வரும். இதோட நிப்பாட்டலாம். நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். 0.050 இன்ட்டு 05069 இன்ட்டு 10 - 11 வந்திருக்கா? நான் இதோட நிப்பாட்டாமல் என்ன செய்ய போகிறேன்? 10 10க்கு மாற்றணும். இது மீட்டர். அப்போ ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 10ஆல் என்ன செய்ய போகிறேன்? டிவைட் பண்ண போகிறேன். சரியா?
அப்போ என்ன ஆகும் நல்லா பாருங்கள், இங்கே 10⁻11 இருக்குது, இங்கே 10 என்ன இருக்குது 10⁻9 இருக்குது, சாரி 10⁻11 இருக்குது, இங்கே 10⁻11 இருக்குது, இங்கே 10⁻1 இருக்குது. ஸோ -11ம் 1ம் சேர்ந்தால் 10⁻10ன்னு வந்துடும். கரெக்டாக -11 1 ஆட் பண்ணால் 10⁻10ன்னு வந்துடும். இப்போது இங்கே மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்க 10ஸையும் இங்கே போய் 10 டிவைட் பண்ணிடும். சரியா, அப்போ இங்கே அழிச்சிக்கோங்க, இங்கே 10 போய் டிவைட் பண்ண போகுது. அப்போது 10 டிவைட் ஆகுதுன்னா இன்னொரு பாயிண்ட் தள்ளி லெஃப்ட் சைடில் போக போகுது. ஸோ அப்போ 0 பாயிண்ட், இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, 0.05069 இன்ட்டு 10⁻10 மீட்டர். ஸோ 10⁻10 ஆங்ஸ்ட்ராங். ஸோ 0.005069 ஆங்ஸ்ட்ராங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் வந்து நம்மளுக்கு என்னது வேவ் லென்த் லாம்டாவோட வேல்யூ. சரியா, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். நெக்ஸ்ட் 8.8, இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். இது ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஹாவ் த சேம் டி ப்ராக்லி வேவ் லென்த். அதாவது ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த ரெண்டோட டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது. விச் ஆஃப் தெம் மூவ்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் விச் பர்சஸ் மோர் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், எதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா, இது ஆக்சுவலி ஒரு ரீசனிங் கொஷின் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கண்டென்ட் எழுதுனா போதும். புக்கில் வந்து டிரைவ் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ரீசனிங் கொஷின் மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி நீங்கள் படித்தா போதும். இல்லை ப்ராப்ளம் மாதிரி கேட்குறாங்கன்னா தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ நான் எப்படி இதை கண்டென்ட் அவன் புக்கில் கொடுத்துருக்கத உங்களுக்கு ஷார்ட்டாக புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ரெண்டோட டி ப்ராக்லி வேவ் லென்த்துமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்னது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mkன்னு வரும். கரெக்டாக, இதான் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த். அதாவது 3 ஃபார்முலா இருக்குது டி ப்ராக்லி வேவ் லென்த். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p, இது மொமெண்டம் கொடுத்தா லாம்டா ஈக்குவல் டு h/p. இன்னொரு h/√2mev, இந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் v கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா லாம்டாக்கு யூஸ் பண்ணணும். இன்னொரு ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mk, இந்த இப்போ யூஸ் பண்ணணும். கைனடிக் எனர்ஜி k கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், விச் வில் மூவ் ஃபாஸ்டர். இப்போ இங்கே m இங்கே இருக்குது, லாம்டா இங்கே இருக்குது. ஸோ mங்கிறது மாஸ், கரெக்டாக, ஓகேவா. ஸோ மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதான் நல்லா கவனிக்கணும். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் m வந்து கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் m வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இப்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் நம்மளுக்கு என்ன தெரியும், மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து 1.67 × 10⁻27, இது நம்மளுக்கு தெரியும். சரியா, தென் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து என்னது, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.11 × 10⁻31 அப்படின்னு என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும். சரியா, ஓகே. ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம், இதில் யாருக்கு மாஸ் அதிகம், 10⁻27க்கா 10⁻31க்கா? எல்லாருமே -31 தான் பெருசுன்னு நினைப்பீங்க. பட் மைனஸில் பெரிய வேல்யூ வந்து சின்னதுன்னு அர்த்தம். அப்போ -27 தான் அதிகம். ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஏன்னா -27 தான் பெருசு, -31 கம்மி. ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் தான் அதிகம். நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ் அதிகமாக இருந்துச்சு, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. ஸோ மாஸ் அதிகமாக இருந்தால் வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இது வந்து மூவ்மெண்ட் கொஷின், ஃபஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக, விச் வில் மூவ் ஃபாஸ்டர். ஸோ எது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். கரெக்டாக, ஒருத்தவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குன்னா மூவ் ஆகிறது கஷ்டம். பட் வெயிட் இல்லை, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக மூவ் ஆயிடுவாங்க. கரெக்டாக, இது வந்து நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது, அப்போ மாஸ் அதிகமாக இருந்தால் அது ஸ்லோவாக மூவ் ஆகும். எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மியாக இருக்குது, அது ஸ்பீடாக மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃபாஸ்டர். அப்போ என்ன எழுதணும் ஆன்சர், எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃபாஸ்டர் தேன் ப்ரோட்டான். ஏன், பிகாஸ் எதனால், பிகாஸ் அதோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டானுக்கு. ஸோ மாஸ் அதிகமாக இருக்கனால அதோட மூவ்மெண்ட் கம்மியாயிருது. இது ஃபஸ்ட்டு. தென் விச் வில் பொசஸ் மோர் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். இதுக்கு ரீசனிங் கொஷின் நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். சரியா, இல்லை நீங்கள் புக்கை பார்த்து எழுதுனாலும் புக்கையும் பார்த்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் நான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், அவ்வளோதான். சரியா, மாஸ் மட்டும் பார்க்கணும். மாஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க ஸ்லோவாக என்ன செய்வாங்க, மூவ் ஆவாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலா என்னது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mk தான் ஃபார்முலா. கரெக்டாக, 2mk தான் ஃபார்முலா. இப்போது நல்லா பாருங்கள், இது வந்து ப்ரோட்டானுக்கு எழுதணுன்னா கேபின்னு எழுதிக்கலாம். அதாவது இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்,
ஒரு 2 நிமிஷம். ஓகே, இங்கே லாம்டா பீனா ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டானுக்கு எழுதும் போது கேபி கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் வரும். அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு எழுதும் போது h/√2m/ke எழுதுகிறோம். ஏன்னா இங்கே எலக்ட்ரான் இ போட்டால் கைனடிக் எனர்ஜி இ போடணும். சரியா? இப்போ கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க, ப்ரோட்டான் எலக்ட்ரான் ஹாவ் சேம் டி ப்ராக்லி வேவ் லென்த். லாம்டா வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ ப்ரோட்டானோட வேல்யூ எலக்ட்ரானோட வேல்யூ சேம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ரோட்டானோட வேல்யூ வந்து h/√2mkp அந்த வேல்யூவும் எலக்ட்ரானோட வேல்யூ வந்து h/√2mke. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல். ஸோ h/√2mkp இஸ் ஈக்குவல் டு h/√2mke அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்ய போது வரப்போகுது. சரியா? இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹச் கேன்சல் ஆயிரும். ஓகே, இது எம்பின்னு வச்சுக்கோங்க, இது எம்இன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டான்கிறனால பி, எலக்ட்ரான்கிறனால இ. ஓகே, ஹச் கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், ரூட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்க போகிறது எம்பியும் கேபியும் இங்கே மிச்சம் இருக்கும். எம்பி இன்ட்டு கேபி. இங்கே வந்து எம்இயும் கேஇயும் மிச்சம் இருக்கும். ஸோ 1/MEKEன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த MEKE மேலே வந்துருச்சுன்னா MEKE டிவைடட் பை MPKP இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஏன்னா இந்த 1 மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது மிச்சம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன், ME/MP இந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த ME/MP இந்த சைடு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த KE/KP அந்த சைடு போகும்போது எப்படி வரும், KP/KEன்னு வரும். கரெக்டாக? KE/KP போகும்போது என்ன செய்யும், KP/KEன்னு அப்படியே மாறிடும். சரியா? ரெசிப்ரோக்கலாக போயிடும். அப்போ நல்லா பாருங்கள், மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு கைனடிக் எனர்ஜியா. அதாவது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நியூமரேட்டரில் இருக்குது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் டினாமினேட்டரில் இருக்குது. புரியுதா? இந்த இடத்துல சொல்கிறேன்னு, இந்த இடத்துல ஹைலைட்டர் பாருங்கள். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த இடத்துல நியூமரேட்டரில் இருக்குது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னா என்ன அர்த்தம், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். மாஸும் கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், மாஸும் கைனடிக் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ மாஸ் அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானையும் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு மாஸ் அதிகம், ப்ரோட்டானுக்கு தான் மாஸ் அதிகம். ஸோ ப்ரோட்டானுக்கு மாஸ் அதிகம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அதுக்கு கம்மியாக இருக்கும். எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மி, அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யும், கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த நம்ம ரிலேஷன் என்ன செய்யணும், கொண்டு வரணும். இங்கே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நியூமரேட்டர், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் டினாமினேட்டர். ஸோ ஒன்று நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் அந்த இது இருக்கும்போது அது இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னா ஒன்று அதிகமாக இருந்தால் அது கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கே மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ப்ரோட்டானோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் வந்து எலக்ட்ரான் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து சரி குழப்பிட்டேன்னா, அதாவது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து அதிகமாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரோட்டான் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ மாஸ் அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8.9 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். கால்குலேட் த கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும், கட் ஆஃப் வேவ் லென்த்தும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஆக்சிலேட்டிங் பொட்டன்ஷியல் V12 என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 20,000 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கட் ஆஃப் வேவ் லென்த் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ்ரேஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. λ0 = 12,400 டிவைடட் பை V ஆங்ஸ்ட்ராங். ஸோ இது வந்து அந்த லெசன் முடிகிற கடைசியில் கொடுத்துருப்பாங்க, கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு கொடுத்து. ஸோ 12,400 டிவைட் பை வேவ் லென்த். விங்கிறது என்னது, வோல்டேஜ். அது என்ன கொடுத்துருக்காங்க, 20,000 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 20,000 போட்டுக்கோங்க, ஆங்ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும், இங்கே 0 இங்கே 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 124 டிவைட் பை 200ன்னு வரும். ஸோ 124 டிவைட் பை 200 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0.62 ஆங்ஸ்ட்ராங். இது வந்து கட் ஆஃப் வேவ் லென்த். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா μ = c/λ. அதே தான் கட் ஆஃப்னு சொல்லும் போது μ0 = c/λ0ன்னு வரப்போது, அவ்வளோதான். ஸோ சிங்கிறது எப்போதுமே 3 × 10⁸ தான். λ0 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, 0.62. அதை என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்குவோங்க 0.62. இங்கே ஆங்ஸ்ட்ராங்கில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆங்ஸ்ட்ராங்னா 10⁻−10 மீட்டர்னு அர்த்தம். அப்போது இன்ட்டு 10⁻−10 மீட்டர். அப்போ இங்கே என்ன ஆகும், 3யும் 0.62 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4.84ன்னு வரும். 4.84. இங்கே 10⁻−10 இருக்கா, இங்கே கீழே இருக்க இந்த 10⁻−10 மேலே வரும்போது என்ன வரும், 10⁻+10 வரும். ஸோ இங்கே +8 இங்கே +10 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 + 8 18 வந்துடும். அப்போது 10⁻18 ஃப்ரீக்வன்சி வந்து எனது ஹெர்ட்ஸ். ஸோ அப்போது இங்கே கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 4.84 × 10⁻18 ஹெர்ட்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. 9th லெசன் ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ 9th லெசனில் ஃபஸ்ட்டு பாருங்கள்,
the radius of the fifth orbit of hydrogen atom is 13.25 angstrom. ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் ஆர்பிட்டில் கொடுத்துருக்காங்க, அது வந்து 13.25 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கால்குலேட் பண்ணணும்? கால்குலேட் த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் இந்த ஃபிஃப்த் ஆர்பிட். இந்த ஃபிஃப்த் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானோட வேவ்லென்த் டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸையும் வேவ்லென்த்தையும், இது வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில். ஸோ இது ஈவன் இதிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியிலேயே. 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டான்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? அந்த போர் ஆர்பிட்டில் சொல்லுவார்ல, அந்த ஆங்குலர் மொமெண்டம் வச்சு நம்ம சொல்லுவார்ல, ஸோ அந்த ஃபார்முலா 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஏன்னா ரேடியஸையும் லாம்டாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா, ஆரையும் லாம்டாவையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா இதுதான். ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ எனக்கு லாம்டா தான் வேணும். ஸோ லாம்டா இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த எண்ணை கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா 2πr/n வந்துடும். ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 314 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து 13.25 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13.25 அப்படியே போட்டுக்கோங்க. டிவைட் பை n இருக்குது. என்னென்னது நம்பர் ஆஃப் ஆர்பிட், இது ஃபிஃப்த் ஆர்பிட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கீழே வந்து 5ன்னு வந்துடும், விச் இஸ் நத்திங் பட் லாம்டா. சரியா? அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 13.25 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 83.21 வரும். டிவைடட் பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. 83.21 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 16.642 ஆங்ஸ்ட்ராங்னு வருது. ஏன்னா இங்கே நம்ம ஆங்ஸ்ட்ராங்கில் தான் ரேடியஸ் இருக்குது. ஸோ யூனிட் ஆஃப் லாம்டாவுமே ஆங்ஸ்ட்ராங்கில் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் வரணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். 9.2 பார்த்திங்க அப்படின்னா 9.2ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா எல் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து என்னது? செகண்டு வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். ரிவால்விங் இந்த ஃபிஃப்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன், ஃபிஃப்த் ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரான். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் எல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செகண்டு வெலாசிட்டி வி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படித்த ஃபார்முலா தான் 11th. எல்லோட வேல்யூ என்னது? ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எல் இஸ் ஈக்குவல் டு NH பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். h பார்னானது h/2π. ஸோ அப்போ NH/2π இதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். அதாவது இந்த h பார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த h பாரோட வேல்யூ வந்து h/2π. அப்போ என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஆர்பிட். இது வந்து ஃபிஃப்த் ஆர்பிட். அகெயின் இந்த கொஷினில் ஃபிஃப்த் ஆர்பிட் தான் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்னது? 6.626 இன்ட்டு 10⁻34 டிவைடட் பை 2π. 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14. சால்வ் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 6.626 என்ன வரும்? 30 கிட்ட வரும். இல்லை நீங்கள் இதை வந்து என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணி கூட செய்யலாம். பட் 5 இன்ட்டு 6.626 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் இங்கே செய்கிறேன் பாருங்கள். இது 1 3 is 3, இது 2 3s are 6ன்னு வந்துடும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? நம்மக்கிட்ட வெறும் 5 மட்டும்தான் இருக்கும். ஆனால் 5 பாயிண்ட் சம்திங்னு வரும். நான் இங்கே அப்ராக்சிமேஷன் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ 5 இன்ட்டு 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். இது வந்து என்னது? ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டியும் ஆங்குலர் மொமெண்டம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலானது mvr இஸ் ஈக்குவல் டு எல்னு படிச்சிருக்கோமா? ஆங்குலர் மொமெண்டமோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். இதான் ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆங்குலர் மொமெண்டம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆங்குலர் மொமெண்டையும் வெலாசிட்டியும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்னது? எல் இஸ் ஈக்குவல் டு mvr தான். அப்போது எனக்கு v தான் வேணும், வெலாசிட்டி தான் வேணும். ஸோ v இங்கே வச்சுக்கோங்க. எல் பை இந்த எம்மும் இந்த ஆர் என்ன செஞ்சிடும்? டிவைடில் வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க எம்ஆர் வந்து கீழே டிவைடில் வந்துடும். ஸோ எல் வந்து 5 இன்ட்டு 10⁻34. இங்கே 5 பாயிண்ட் சம்திங்னு வரும். நான் 5லே வச்சுருக்கேன். ஏன்னா இது அப்ராக்சிமேஷன் தான். நீங்கள் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். பட் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி செய்யணும். ஸோ 5 இன்ட்டு 10⁻34 இதான் வந்து எல். எம்ங்கிறது என்னது? இங்கே எலக்ட்ரானோட மாஸ் தானே சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து 9.11 இன்ட்டு 10⁻31 இன்ட்டு ஆர். ஆருங்கிறது நம்மளுக்கு என்னது? ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? ஆர் கொடுத்துருக்காங்களா? கொஷினில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? ரேடியஸ் கொடுக்கலையா? வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் ஹச் கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரேடியஸ் ஹாவ் நாட் கிவன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வில் செக். ஓகே, ஸோ ரேடியஸ் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை நான் பார்க்கல, பிகாஸ் இது ஆர்பிட். ஸோ அப்போ போரில் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு A0n². அதாவது ரேடியஸோட ஃபார்முலா என்னது? 0.529 இன்ட்டு n². இதான் ஃபார்முலா. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரேடியஸோட ஃபார்முலா வந்து 0.529 இன்ட்டு n². என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஸோ இங்கே வந்து ஃபிஃப்த் ஆர்பிட்டல்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 5² போட்டிருக்கேன். புரியுதா? இங்கே ஹைலைட் பண்ணுற இடத்த பாருங்கள். 0.529 இன்ட்டு n² தான் ஃபார்முலா. என்னங்கிறதுக்கு பதிலாக நான் 5 போட்டிருக்கேன், பிகாஸ் ஃபிஃப்த் ஆர்பிட்ங்கிறனால 5².
அப்போ 0.529 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 13.225 வரும். இது ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்குது. ஸோ ஆங்ஸ்ட்ராங்கை மாற்றுறதுக்காக நான் 10⁻⁻10 மீட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் அந்த ரேடியஸ் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. ஸோ 13.225 இன்ட்டு 10⁻10 மீட்டர் இப்படி தான் வந்துச்சு. ஸோ 13.225 இன்ட்டு 10⁻10 மீட்டர். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். மேலே 5 இன்ட்டு 10⁻34 அப்படியே தான் இருக்கும். கீழே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் 9.11ஐயும் 13.225 என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 150.575 வரும். கீழே பவர் என்ன இருக்குது, இங்கே ஒரு -31 இருக்குது, இங்கே ஒரு -10 இருக்குது. ஸோ -31ஐயும் -10ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -41 வரும். கரெக்டாக? ஸோ 10⁻41 வரும். இந்த 10⁻41 வந்து அதாவது 10⁻41 மேலே போச்சுன்னா 10⁻+41 ஆயிரும். ஸோ இங்கே +41 இருக்குது, இங்கே -34 இருக்குது. ஸோ -34ஐயும் +41ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻7 வந்துடும். கரெக்டாக? 10⁻7 வரும். ஸோ 5ஐயும் 150.575 நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 0.0434 இன்ட்டு 10⁻7. இதான் வந்து வெலாசிட்டி மீட்டர்/செகண்ட். இதை இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பாங்க. 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பாங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இங்கே 1 2. ஸோ 4.34 என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 10⁻7 என்னவா மாறிடும், 10⁻5 மாறிடும். ரைட் சைடு புள்ளி வைக்க பவரை குறைச்சிக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் மீட்டர்/செகண்ட்னு எழுதிக்கணும். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் 9.7 ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள், பப்ளிக் எக்ஸாம் கேட்டது. கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் கோல்டு நியூக்ளியஸ். ஸோ கோல்டு நியூக்ளியஸோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், பட் அந்த ஃபார்முலா தெரியணும் நம்மளுக்கு. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு R0 இன்ட்டு A⁻1/3 தான் ஃபார்முலா. ஸோ R0ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 1.2 இன்ட்டு 10⁻15. இது R0ஓட வேல்யூ எப்போதுமே கான்ஸ்டன்ட். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 1.2 இன்ட்டு 10⁻15 இன்ட்டு ஏங்கிறது என்னென்னா மாஸ் நம்பர்னானது. இப்போ கோல்டு வந்து 79, இங்கே 197 இருக்கா. ஸோ இந்த 197 மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்க 79 வந்து அட்டாமிக் நம்பர், மேலே இருக்க 197 வந்து நம்மளுக்கு மாஸ் நம்பர். இந்த 197 தான் நம்மளுக்கு மாஸ் நம்பர். சரியா? ஸோ அப்போ மாஸ் நம்பர் வந்து 197, அதுக்கு பவர் வந்து 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது 1.2 இன்ட்டு 10⁻15 இன்ட்டு 197க்கு நீங்கள் க்யூப் ரூட் 1/3னா அர்த்தம், பவர் 1/3னா க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ க்யூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5.81 வரும். சரியா? ஸோ அப்போ 1.2 இன்ட்டு 5.81 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 6.97 இன்ட்டு 10⁻15 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இப்படி நீங்கள் விட்டுறலாம். இல்லைனா இதை என்ன செஞ்சுருப்பாங்க, 10⁻15 அகெயின் தே ஹவ் கன்வெர்ட்டட், அதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு யூனிட்டுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி மாற்றினாலும் ஓகே, அப்படி மாற்றாமல் டேரெக்டாக 10⁻15 விட்டாலும் ஓகே. இல்லைனா இதை 1 ஃபெர்மி. ஸோ 10⁻15 மீட்டர்னா ஃபெர்மின்னு அர்த்தம். அப்போ இதை 6.97 ஃபெர்மின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் கொஷினில் இன் ஃபெர்மின்னு கொஷின் கேட்டிருந்தால் நீங்கள் ஃபெர்மியில் தான் ஆன்சர் எழுதணும். இந்த 9.10 பாருங்கள், calculate the binding energy per nucleon of helium nucleus. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆக்சுவலி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ப்ராசஸ். அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் கேட்கும்போது பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருவாங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இதை பண்ணுறது. பைண்டிங் எனர்ஜி வந்து 28.33 மெகா எலக்ட்ரான் வோல்ட். சரியா? கொடுக்கலன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இதுக்கு பண்ணுறதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. பைண்டிங் எனர்ஜி இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இதை பாருங்கள். சரியா? ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து 28.33. இப்போ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னா ஒரு நியூக்ளியானுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 28.33ங்கிறது பைண்டிங் எனர்ஜி. இதை வந்து இதோட மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். மாஸ் நம்பர்னானது ஹீலியம் 2 இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க இந்த 4 தான் மாஸ் நம்பர். அந்த மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ நியூக்ளியான்கிறது நியூக்ளியஸ்னு அர்த்தம். நியூக்ளியஸில் என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் இருக்க போது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். எந்த ஆட்டமுக்குமே பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் இட் வித் த மாஸ் நம்பர். அப்போ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 28.33 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 4 is 4, 7 4s are 28. ஸோ அப்ராக்சிமேட்டாக 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த ஆன்சர். சரியா?
த நெக்ஸ்ட் ஒன் 9.12 இது உங்கள் கெமிஸ்ட்ரி மாதிரி பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கால்குலேட் த நம்பர் ஆஃப் நியூக்ளியை ஆஃப் கார்பன்-14 அன்டிகேட் ஆஃப்டர் 22,920 இயர்ஸ். அதாவது எத்தனை கார்பன்-14 நியூக்ளியஸ் வந்து 22,920 வருஷம்க்கு அப்புறம் டீகே ஆகாமல், பிரியாமல், அப்படியே டீகே ஆகாமல் தனியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதுதான் கொஷின். இஃப் த இனிஷியல் நம்பர் ஆஃப் கார்பன்-14 ஆட்டம்ஸ், இனிஷியல் நம்பர் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எழுதாமல, அது மாதிரி இனிஷியல் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது? 10,000. அப்போ இனிஷியல் நம்பர்னால் n0 வந்து 10,000. அங்கே A0ன்னு எழுதுவோம் கெமிஸ்ட்ரியில், இங்கே நம்பருங்கிறனால n0ன்னு எழுதியிருக்கோம். இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் கார்பன்-14 வந்து இந்த ஹாஃப் லைஃப்னா டி ஹாஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,730 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியை தட் இஸ் அன்டிகேட், இதுக்கு என்ன ஃபார்முலா? n is equal to 1/2 to the power n into n0. இதுதான் ஃபார்முலா. சரியா, இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ n0 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, n0ங்கிறது 10,000 கொடுத்துட்டாங்க. ஓகே, பட் இந்த பவரில் இருக்க இந்த n நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் t டிவைடட் பை டி ஹாஃப். அதாவது எவ்வளோ இயருக்கு அவங்க கேட்டிருக்காங்க அதை ஹாஃப் லைஃப் டைமால் நீங்கள் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 22,920 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க? 22,920 எழுதிக்கோங்க. டிவைடட் பை ஹாஃப் லைஃப் டைம் வந்து 5730, டி ஹாஃப் வந்து 5730. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 1, இது வந்து 4 டைம்ஸ்னு வரும். ஸோ 4 இயர்ஸ்னு வரும். என்னோட வேல்யூ வந்து 4, என்னோட வேல்யூ 4. இப்போ n கண்டுபிடிங்க, கேப்ஸ் n இதான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் n தான் என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ஸோ அப்போ 1/2 to the power n into n0 தான் ஃபார்முலா. ஸோ 1/2 to the power n வந்து 4, ஸ்மால் n வந்து 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 4 என்ன செஞ்சுக்கோங்க? பவரில் போட்டுக்கோங்க. இன்ட்டு n0, n0 வந்து என்னது? 10,000 கொஷினில் இருக்குது. ஸோ இன்ட்டு 10,000. அப்போ என்ன வரும்? இது வந்து இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 1/4, அதாவது 1/2 to the power 4னா 1க்கும் பவர் 4, 2க்கும் பவர் 4 தான். ஸோ 1/4 1ன்னு வந்துடும். 2/4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 16 வரும். 2 into 2 into 2 into 2. ஸோ 2/4 is 16 into 1000. ஸோ 1000 டிவைடட் பை 16 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 625 உங்களுக்கு என்ன செய்ய வரும். அப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் 22,920 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை நியூக்ளியஸ் வந்து அன்டிகே ஆகாமல் இருக்குது? 625 நியூக்ளியஸ் வந்து அன்டிகேட் ஆகாமல் இருக்குது. தென் 9.15 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கம்பல்சரி கொஷின். சரியா, இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன கேட்குறாங்கன்னா, calculate the amount of energy released. Calculate the amount of energy released when 1 kg of uranium undergoes fission reaction. அதாவது 1 கிலோகிராம் யுரேனியம் வந்து ஃபிஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு யுரேனியம் 92-235 இந்த ஆட்டமில் எவ்வளோ, சாரி இந்த எலிமெண்ட்டில் எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கல்ல, எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலுமே அதுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? அவைகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இது வந்து என்னது? ஒரு எலிமெண்ட்டுக்கு. சரியா, இது வந்து 1 கிராம். சாரி இது வந்து ஒரு எலிமெண்ட். அப்போ ஒரு எலிமெண்ட்னா அதோட மாஸ் என்னவாக இருக்கும்? 235 தானே. இங்கே நல்லா பாருங்கள், இந்த யுரேனியமில் எவ்வளோ ஆட்டம் இருக்கும்? 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா, ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஒரு யுரேனியமோட மாஸ் என்னது? இங்கே பாருங்கள், 235 தானே மாஸ் நம்பர், அதுதான் மாஸ். அப்போது 235 கிராமில் எவ்வளோ இருக்கான்? 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு யுரேனியம் எலிமெண்ட்டில் இவ்வளோ ஆட்டம் இருக்குது, அவைகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு யுரேனியம் எலிமெண்ட்டோட மாஸ் வந்து 235 கிராம். அப்போ 235 கிராமில் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு கிராமில் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு கிராமில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. 235 கிராமுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு கிராமுக்கு எனக்கு தெரியல. ஸோ நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸையும் 235 மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 235 இஸ் ஈக்குவல் டு இந்த 1ஐயும் 6.023 மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 6.023 × 10⁻23 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23. இந்த 235 கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 235 வரும். ஸோ இந்த 6.023 235 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 2.56 × 10⁻21 ஆட்டம்ஸ். அதுக்கு முன்னாடி இது எப்படி வரும்னு சொல்லிடுறேன். இந்த 6.023 நீங்கள் வந்து 235 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.0256 × இந்த 10⁻23 இருக்கும். 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். பட் நான் இதோட விட விரும்பலை. இது ஒரு 2 நம்பர் தள்ளி வச்சுக்கிறேன். இங்கே 1 2 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி வச்சேன்னா 2.56 × 10⁻21 ஆட்டம்ஸ் செஞ்சிடும் மாறிடும். ஸோ இது வந்து 1 கிராம். ஸோ அப்போ 1 கிராமில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது? 2.56 × 10⁻21 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ நல்லா பாருங்கள்,
ஒரு கிராமில் 2.56 இன்ட்டு 10⁻21 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா 1 கிலோகிராமில் எவ்வளோ இருக்கும்? ஒரு கிலோகிராமில் எவ்வளோ இருக்கும்? ஒரு 10⁻3 என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? அதாவது ஒரு கிராமில் 10⁻20, அதாவது 2.56 இன்ட்டு 10⁻21 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கிலோகிராமில் எவ்வளோ இருக்கும்? இதோட ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்லும்போது இதோட 10⁻3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 10⁻−3 கிலோகிராமா. ஸோ அந்த சைடு போகும்போது 10⁻+3ன்னு மாறிடும். அப்போது என்ன பண்ணணும்னா 2.46 இன்ட்டு 10⁻21 இன்ட்டு ஒரு 10⁻3. ஏன் இங்கே 10⁻3 எழுதுகிறோம்? பிகாஸ் அந்த ஒரு கிராமுக்கு 10⁻21 இருந்துச்சுன்னா 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 கிலோகிராமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10⁻3 வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும். சரியா? ஓகே. அப்போ வந்து 2.56 இன்ட்டு 10⁻, இங்கே 21, இங்கே 3. ஸோ 21 3 ஆட் பண்ணிங்கன்னா 24 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இதுதான் ஒரு கிலோகிராமில் இருக்க ஆட்டம். ஸோ ஒரு கிலோகிராமில் இருக்க ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2.56 இன்ட்டு 10⁻24 கிலோகிராம், சாரி 10⁻24 ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு யுரேனியம் ஆட்டமும் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஒரு ஆட்டமும் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். நம்ம கிட்ட எவ்வளோ ஆட்டம் இருக்குது? நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க வந்து 1 கிலோகிராம் கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராமில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது? 2.56 இன்ட்டு 10⁻24. இந்த இருக்கு பாருங்கள், 2.56 இன்ட்டு 10⁻24 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ஆட்டம்க்கு 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா நம்மகிட்ட எவ்வளோ ஆட்டம் இருக்குது? நம்மக்கிட்ட 2.56 இன்ட்டு 10⁻24 ஆட்டம்ஸ் இருக்குது. கரெக்டாக? நாலு எழுதிக்கிறேன். நம்மக்கிட்ட 2.56 இன்ட்டு 10⁻24 ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டம்க்கு 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா 2.56 இன்ட்டு 10⁻24 ஆட்டம்ஸ்க்கு 2.56 இன்ட்டு 10⁻24 இன்ட்டு 200. சரியா? ஒரு இதுக்கு 200. அப்போ 2.56 இன்ட்டு 10⁻24க்கு 2.56 இன்ட்டு 10⁻24 இன்ட்டு 200. புரியுதா? ஓகே. ஸோ அதுதான் என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2.56 இன்ட்டு இந்த 200 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 200 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா ஐம் கோயிங் டு ரிட்டன் ஆஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கொஞ்சம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் பேர் வித் மீ. இந்த 200 வந்து நான் 2 இன்ட்டு 10⁻2ன்னு எழுதிக்கிறேன். ஆக்சுவலி 200ங்கிறது 2 இன்ட்டு 100. 100னா 10⁻2. ஸோ அப்போ 2 இன்ட்டு 10⁻2. ஸோ அப்போ நான் வந்து இந்த 200 2 இன்ட்டு 10⁻2ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 10⁻24, இங்கே 10⁻2. சரியா? அப்போ இங்கே பவரில் 24 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 10⁻26. இங்கே 2.56, இங்கே 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரும் 5.12ன்னு வரும். ஸோ 5.12 இன்ட்டு 10⁻26 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இவ்வளோ எனர்ஜி என்ன செய்யுமா? ஒரு கிலோகிராம் ஆஃப் ஆட்டம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். இது மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. இந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு நீங்கள் ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த 5.12 இந்த 10⁻26 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூனுக்கு மாற்றணும்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 மல்டிபிள் பண்ணணும். என்ன செய்யணும்? மெகா எலக்ட்ரான், அதாவது இங்கே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதை ஜூலுக்கு மாற்றணும்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே 10⁻26 இருக்குது, சாரி 10⁻−13. சரியா? 10⁻−19 இல்லை, இதை நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 10⁻−19 இல்லை, ஓ மை காட், 10⁻−19 இல்லை, இங்கே 10⁻−13. சரியா? ஓகே. அப்போ இங்கே 10⁻+26, இங்கே -13. ஸோ +26ம் -13 ஆட் பண்ணிங்கன்னா 10⁻+13 வந்துடும். இங்கே 5.12ஐயும் 1.6 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.192 இன்ட்டு 10⁻+13 ஜூல் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும் வரும். இது ஜூல்ஸில். இதே கிலோவாட் ஹவரில் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஜூல்ஸில் கேட்டாங்கன்னா இப்படி பண்ணணும். கிலோவாட் ஹவர்னு கேட்டாங்கன்னா, கிலோவாட் ஹவர்னால் என்ன செய்யணும்? இப்போ கிடச்சிருக்கல இந்த வேல்யூவை நீங்கள் என்ன செய்யணும்னா 8.192 இன்ட்டு 10⁻13 யூ ஹாவ் டு டிவைட் பை 3.6 இன்ட்டு 10⁻6 என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்போ 8.192 3.6 டிவைட் பண்ணிங்கன்னா 2.27 வரும். இன்ட்டு இங்கே 10⁻13, இங்கே 10⁻6 இருக்குது. ஸோ இந்த 10⁻6 மேலே வரும்போது 10⁻−6ன்னு வரும். அப்போ 13 - 6 வந்து 7 வந்துடும். ஸோ அப்போ 10⁻7 கிலோவாட் ஹவர்னு வந்துடும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி கம்பல்சரி கொஷின் ஆஸ்க்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ எத்தனை அதாவது ஒரு கிராமுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாற்றணும், ஜூல் வந்து கிலோவாட் ஹவர் கேட்குறதுக்கு பொறுத்த மாதிரி மாற்றிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். ஆனால் ஐடியல் டயோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியல் டயோட், அதோட ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்னு கொடுத்துருக்காங்க, அதோட வோல்டேஜ் 15 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த கரண்ட் ஃப்ளோஸ். ஸோ இதை வந்து ஐடியல் டயோடு. சரியா?
ஐடியல் டயோடாக இருந்துச்சுன்னா இட் ஃபாலோஸ் ஓம்ஸ் லா. லைக் ஓம்ஸ் லாவில் நம்ம எப்படி கரண்ட் கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கே நான் ஐடியல் டயோடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. சரியா, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐடியல் டயோடுங்கிறனால நான் இங்கே ஓம்ஸ் லா ஃபார்முலா V = IR யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த கரண்ட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட்னா I கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ I அப்படியே வச்சுட்டு இந்த R இங்கே கொண்டு வந்துருங்க, V/Rன்னு வந்துடும். ஸோ அப்போ I = V/R. V என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் வந்து 15 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ V வந்து 15, ரெசிஸ்டன்ஸ் வந்து R வந்து 5 ஓம்னு இருக்குது. ஸோ டிவைட் பை 5. ஸோ 1 5 is 5, 3 5 are 15. ஸோ 3 ஆம்பியர் தான் இந்த இடத்துல என்னது கரண்ட் நம்மளுக்கு வருது. சரியா, நெக்ஸ்ட் 10.2. இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஷின். A silicon diode is connected with 1 kilovolt of resistance. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னது 1 kilovolt. 1 kilovolt நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 × 10³ ஓம்னு எழுதிக்கலாம். சாரி, கிலோ ஓமை வந்து 1 × 10³ ஓம்னு எழுதிக்கலாம். ஏன்னா கிலோ அப்படின்னா 10³ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் கரண்ட். அகெயின் கரண்ட் தான் கேட்குறாங்க. V = IR தான் ஃபார்முலா. சரியா, V = IR தான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்குறது கரண்ட்டு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு I = V/Rன்னு வரும். இப்போ ஆரோட வேல்யூ இருக்குது 1 × 10³ பட் என்ன வேல்யூ இல்லை, வியோட வேல்யூ இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஹவ் டு ஃபைண்ட் த வோல்டேஜ். வோல்டேஜ் என்ன செய்யணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம், V = அதாவது வோல்டேஜுங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ VAவோட வேல்யூவையும் VBயோட வேல்யூவும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ VA - VB. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தானே, டிஃப்ரென்ஸ் கிரியேட்டட் பிட்வீன் த டூ எண்டு, ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ VAவையும் VBயும் என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ VAங்கிறது 3.3, கொஷினில் பாருங்கள் VAங்கிறது இங்கே 3.3 இருக்குது, மைனஸ் VBங்கிறது 7.4. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -7.4. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 10.7 வரும். அதாவது 3.3 இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7.4. அப்போ 10.7 வரும். பட் புக்கில் இந்த ஆன்சர் இருக்காது. ஏன்னா இது ஒரு சிலிக்கான் டயோடு. சிலிக்கான் டயோடுக்கு அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே வோல்டேஜ் இருக்கும்ல. ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அதோட வேல்யூ வந்து 0.7. திஸ் இஸ் ஃபார் சிலிக்கான். ஸோ சிலிக்கானுக்கு 0.7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 வோல்ட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது வந்து ஒரு ஐடியல் டயோடுன்னு அவங்க என்ன செய்யலை, மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த சிலிக்கானோட வேல்யூவையும் நீங்கள் சேர்த்து சப்ராக்ட் பண்ணணும். ஐடியல் டயோடுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் சிலிக்கானோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா, அப்போ வியோட வேல்யூ 10 வோல்ட். ஸோ அப்போ I = V/R. வியோட வேல்யூ 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரோட வேல்யூ என்னது 1 × 10³ ஸோ 10³ வந்துடும். கரெக்டாக. ஸோ அப்போ 10 × இந்த 10³ மேலே போச்சுன்னா 10⁻³ வரும். கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ 10 10⁻³ என்னது மில்லி அப்படின்னு சொல்லலாமா, மில்லி மீட்டர்னா 10⁻³ மீட்டர். அப்போ 10⁻³ மில்லின்னு அர்த்தம். ஸோ மில்லி ஆம்பியர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 10.4. 10.4 என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் தி லைட் எமிட்டட் ஃப்ரம் LED விச் இஸ் மேடப் ஆஃப் கேலியம், அதுக்கப்புறம் ஆர்சனிக், பாஸ்பரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்து 1.875. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்பிடன் எனர்ஜி கேப். எனர்ஜி கேப் வந்து என்ன செஞ்சுருக்காங்க 1.875ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனர்ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.875 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது ஃபர்பிடன் எனர்ஜி கேப் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த வேவ் லென்த், லாம்டா கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டாவை எனர்ஜி கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்னது, E = hc/λன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. அதான் இதான் ஜென்ரல் ஃபார்முலா. E = h நியூ, நியூங்கிறது c/λ, அப்போ hc/λன்னு வரும். கரெக்டாக. இப்போது h வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34. சிங்கிறது என்னது ஸ்பீட் ஆஃப் த லைட்டு. ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3 × 10⁸ டிவைட் பை லாம்டா. கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டா தெரியாது. E வந்து என்னது 1.875 அதாவது 1.875 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. நல்லா பாருங்கள், எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. நான் சொன்னேன் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஒரு 10⁻−19 என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். சாரி இங்கே தனியாக எழுதுறேன், இடம் இல்லை. ஸோ நல்லா பாருங்கள், 1.875ங்கிறது அதான் எனர்ஜி. அப்போ 1.875 இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஒரு 1.6 × 10⁻−19 நான் மல்டிபிள் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஈயோட வேல்யூ தான் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ என்ன பண்ண போகிறோம், லாம்டா தான் எனக்கு வேணும். ஸோ லாம்டாவை இங்கே கொண்டு போய்ட்டு இந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ லாம்டா = 6.626 இன்ட்டு 10⁻34 இன்ட்டு 3 × 10⁸ டிவைடட் பை இந்த ஃபுல் வேல்யூ இருக்கா, நான் ரவுண்ட் பண்ணுற இந்த ஃபுல் வேல்யூவும் கீழே கொண்டு வந்துருங்க.
கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா 1.875 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 வந்துடும். சரியா? ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 6.626ஐயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6.626ஐயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 19.878 வரும். டிவைடட் பை 1.875ஐயும் 1.6ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா யூ வில் கெட்டு 3 அப்படின்னு என்ன செய்யும் வரும். சரியா? ஓகே, இன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லாட்டி இதை இப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ரொம்ப இதை வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகல. 1.875 1.6 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 3ன்னு வரும். ஸோ 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் 6.626 மட்டும் தான் மேலே இருக்கும். அப்போ மேலே 6.626 டேரெக்டாக போட்டுடலாம். இன்ட்டு பவர் பாருங்கள், இப்போ -34 இங்கே பவர் இருக்குது, இங்கே +8 இருக்குது. ஸோ -34ம் +8ம் சேர்ந்துச்சுன்னா -26 வந்துடும். கரெக்டாக? ஸோ மேலே 10⁻⁻26 இருக்குது, கீழே 10⁻⁻19 இருக்குது, கீழே ஒரு 10⁻⁻19. இந்த 10⁻⁻19 மேலே வந்தால் 10⁻+19 வரும். ஸோ -26 +19 ஆட் பண்ணால் என்ன வரும்? -7 வரும். அப்போ 6.626 இன்ட்டு 10⁻⁻7. பட் எனக்கு வந்து 10⁻⁻7 வேணாம், -9 வேணும். அப்போ ஒரு 10⁻2ஆல் டிவைட் பண்ணி 10⁻2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் எனக்கு? நல்லா பாருங்கள், இந்த 6.626 10⁻2 10⁻2னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி போயிடும். ஸோ 662.6 வந்துடும். கீழே இருக்க 10⁻2 மேலே வரும்போது 10⁻−2 வரும். ஸோ இங்கே -2ம் -7ம் சேர்ந்து 10⁻−9 வந்துடும் மீட்டர். ஸோ 10⁻−9னா நானோமீட்டர்னு அர்த்தம். ஸோ 662.6 நானோமீட்டர். ஸோ 662 நானோமீட்டர் அப்படிங்கிறது என்ன கலரை டினோட் பண்ணும்? ரெட் கலர் ரீஜனை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ அவங்க கலர் வென்ஷன் த கலர் எமிட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ரெட் கலர். சரி, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ரெண்டே ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் 10.5. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். சரி, இது ஈஸியான ப்ராப்ளம். ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஐங்கிறது எமிட்டர் கரண்ட், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐசி கலெக்டர் கரண்ட்டும் ஐபி பேஸ் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபுல்லி ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா = IC/IE. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது? கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை எமிட்டார் கரண்ட். இதான் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியும். கொஷின் என்ன இருக்குது? ஆல்ஃபா வந்து 0.95. ஸோ ஆல்ஃபாங்கிற இடத்துல 0.95 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஐசிங்கிறது கலெக்டர் கரண்ட். ஸோ ஐசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐசி அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை ஐஇ என்ன கொடுத்துருக்காங்க? ஐஇங்கிறது 1 மில்லி ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மில்லி ஆம்பியர். ஸோ இது இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.95 இன்ட்டு 1 மில்லி ஆம்பியர். இதுதான் வந்து எனது ஐசி. ஏன்னா ஐசி தானே வேணும். ஸோ கீழே இருக்க 1 மில்லி ஆம்பியர் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ஐசி = 0.95 இன்ட்டு 1 வந்து அதே 0.95 தான் வரப்போகுது. பட் இங்கே வந்து மில்லி ஆம்பியர். இது ஐசிக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஐசி கண்டுபிடிச்சா இப்போ ஐபி கண்டுபிடிக்கணும். ஐபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐஇ அதாவது எமிட்டார் கரண்ட் = பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டார் கரண்ட். இந்த ஃபார்முலாம் தெரிஞ்சிருக்கணும். எமிட்டார் கரண்ட் ஐங்கிறது பேஸ் கரண்ட்டையும் கலெக்டார் கரண்ட்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஐஇ கிடைக்கும். இப்போ எனக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது ஐபி கேட்டிருக்காங்க. அப்போ ஐபி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஐசி இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஐஇ - ஐசின்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ ஐஇ வந்து என்னது? கொஷின்லேயே இருக்குது 1 மில்லி ஆம்பியர்னு இருக்குது. மைனஸ் ஐசி வந்து 0.95 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0.95 மில்லி ஆம்பியர். ஸோ இதுதான் ஐபி. அப்போ ஐபி = 1 - 0.95 0.05 மில்லி ஆம்பியர்னு செஞ்சிடும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இது கொஞ்சம் பெரிய கொஷின் 10.6. நான் இதை இன்னும் 2 ப்ராப்ளம் தான் இருக்குது, அது முடிச்சுட்டு இந்த சைடு வரேன் 10.6க்கு. ஓகே, 10.10 பாருங்கள். கேட் கொஷின் ரொம்ப ஈஸி. ஃபாலோயிங் கேட்ஸில் வந்து ரைட் த பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் த அவுட்புட் ஒய்யோட அவுட்புட் எழுதணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏபியை யூஸ் பண்ணி அவுட்புட் ஒய் என்ன செய்யணும் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த 1 பார்க்கணும், 2 பார்க்கணும், ரெண்டையும் சேர்த்து இந்த அவுட்புட் என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம். இப்போ 1 என்னன்னு பார்க்கணும். நல்லா என் கூட கவனிங்க. இப்படி தான் கேட் இருக்குது. கரெக்டாக? இது ஏ, இது வந்து பி. சரியா? இது பி. இந்த பியில் ஒரு என்ன செஞ்சுருக்காங்க? நாட் கேட் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான ஃபஸ்ட்டு இதை மட்டும் வரைஞ்சிருக்கேன், இதை மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏங்கிறது அப்படியே இருக்குது, பியில் நடுவில் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக இங்கே ஒன்று இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒன்றுமே இல்லை. கரெக்டாக? ஸோ ஏ வந்து டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஏவை ஏன்னு வச்சுக்கோங்க. பட் பியில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கேட் போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா நாட் கேட்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னது? பார் போடணும். ஸோ நாட் கேட் வந்து என்ன செய்யணும்? பார் போடணும். அதே ஆப்போசிட், 1னா 0, 0னா 1ன்னு வரும்னா தான் நாட் கேட்டு. ஸோ பியில் வந்து ஒரு நாட் கேட் இருக்கிறனால இந்த பி என்னவா மாறிடும்? பி பார்னு மாறிடும். எப்போல்லாம் நாட் கேட் நடுவில் வருதோ அப்போ பார் வந்துடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பியோட ஒரு நாட் கேட் இருக்கிறனால இங்கே வந்து பி பார்னு வந்துருச்சு. இப்போ ஏ இருக்குது, பி பார் இருக்குது. இது ரெண்டும் என்ன ஆகுது இந்த இடத்துல? இது என்ன கேட்டு நம்மளுக்கு? திஸ் இஸ்
அண்டு கேட். சரியா, இது வந்து என்னது அண்டு கேட். ஸோ இது வந்து அண்டு கேட். ஸோ ஏவும் பி பாரும் சேர்ந்து அண்டு கேட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. அண்டு கேட்னா என்ன செய்யணும்? அண்டு கேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஹாவ் டு மல்டிப்ளே. ஸோ அண்டு கேட்னா மல்டிப்ளே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கேட்டில் மல்டிப்ளே. ஸோ இதை வந்து எழுதுறீங்க. அண்டுங்கிறது மல்டிப்ளே. ஆறு கேட்னா என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆறு கேட்னா ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம்? இந்த ஏவையும் இந்த பி பாரையும் என்ன செய்ய போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஏபி பார்னு வரும். ஏ டாட் பி பார்னு வரும். சரியா, இது எது? இந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி செகண்டுக்கு இங்கே கண்டுபிடிங்க. செகண்டுக்கு கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் வரைகிறேன். ஸோ இந்த செகண்ட் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது எங்கேருந்து வருது? இந்த ஏல, அதான் நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஏலேருந்து தான் என்ன செய்யுது? இது வருது. ஸோ இது ஏ, இது வந்து பியிலேருந்து வருது. ஸோ செகண்ட் ஒன் பி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, செகண்ட் ஒன் பி. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எந்த கனெக்ஷன்லேருந்தே வருதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் 2. ஸோ இது வந்து ஏ, இது பி. ஸோ இங்கே நாட் கேட் வந்திருக்கு. ஸோ நாட் வந்து என்ன சொன்னேன்? அதுக்கு மேலே பார் போட்டுக்கணும். அப்போ இது ஏ பார், பியில் ஒன்றுமே இல்லை. ஸோ பின்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது ஏ பார், இது பி. ஸோ இது வந்து செகண்ட் இதில் என்ன செய்கிறோம்? நம்ம போடுறோம். இது வந்து என்னது? ஒரு அண்டு கேட். சரியா, ஸோ அப்போ அண்டு கேட்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஏ பாரையும் பியவும் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போது ஏ பார் டாட் பி. ஸோ அப்போ ஃபஸ்ட் இதில் ஏ டாட் பி பார்னு வந்திருக்கு. செகண்ட் இதில் ஏ டாட் பார் பின்னு வந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் இதில் என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஏ டாட் பி பார்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் இதில் ஏ டாட் பி பார், இதை தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். செகண்ட் இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ பார் டாட் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் இது வந்து ஏ பார் டாட் பி. இப்போது இந்த ரெண்டும், அதாவது இப்போ ஃபஸ்ட்டில் வர இந்த ஆன்சரையும் செகண்டில் வர இந்த ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ஒரு கேட் வச்சுருக்காங்க. இது என்ன கேட்டு? ஆர் கேட் வச்சுருக்காங்க. என்ன கேட் வச்சுருக்காங்க? ஆர் கேட் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஏ டாட் பி பாரையும் ஏ டாட் பார் பியையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர் பண்ண போகிறோம். ஆர்னா ஆட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ இந்த ஏ டாட் பி பாரையும் ஏ பார் டாட் பியவும் ஆட் பண்ணணும். புரியுதா? ஏ டாட் பி பார் வந்து ஃபஸ்ட்டு, ஏ டாட் பி பார் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் என்னது? ஏ பார் டாட் பி வந்து செகண்டு. ஸோ அப்போ இந்த ஏ டாட் பி பார் ஃபஸ்ட்டையும் ஏ பார் டாட் பி செகண்டையும் என்ன செய்யணும்? ஆர் பண்ணணும். ஆர்னா ஆட் பண்ணணும். அப்போ இதான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். அப்போ ஃபஸ்ட்டு தனியாக கண்டுபிடிக்கணும், செகண்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், அது வர ஆன்சர் ஆர் பண்ணணும். இதான் வந்து இந்த கேட்டோட சிம்பிள் லாஜிக். தென் செகண்ட் லாஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரூவ் த பூலியன் ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசி ப்ளஸ் ஏபிசியை வந்து ஏசின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஏசி இருக்குது, இதுலேயும் ஒரு ஏசி இருக்குது. ஸோ ஏசியை காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏசி வெளியே போயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். இதில் ஏவும் சியும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி நடுவில் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 + பின்னு வந்துடும். சரியா, அப்போ என்ன வரும்? ஏசி இன்ட்டு 1 + பி. 1 + பிங்கிறது என்னது நம்மளுக்கு? 1 + பி அப்படிங்கிறது என்னது? 1ன்னு வரும். ஏன்னா இது வந்து என்னது? ப்ளஸ்ங்கிறது என்னது? ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க? 1 + எனிதிங் ஆன்சர் 1 தான். ஏன்னா நீங்கள் 1 + 0ன்னு போட்டாலும் அங்கே ஆன்சர் 1 தான் வரப்போகுது. 1 + 1ன்னு போட்டாலும் பைனரி டிஜிட்டில் 1 தான் வரும். ஸோ 1 கூட என்ன ஆட் பண்ணாலும், ஆர் கேட் பண்ணாலும், நம்ம ஆர் ஃபங்க்ஷன் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏசி இன்ட்டு 1. அதே மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து அண்டு கேட். அண்டு கேட் என்ன சொல்லுது? எதோட நீங்கள் 1 மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ 1ஓட 1 மல்டிபிள் பண்ணால் 1 வரும். 1ஓட 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரும். அப்போது 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் 1 ஆன்சர் வராது. நம்ம எதோட மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த ஆன்சர் வரும். அப்போ ஏசியோட 1 மல்டிபிள் பண்ணால் என்ன செய்யும்? ஏசி தான் வரும். ஸோ அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுக்கு சர்க்யூட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ரெஃபர் த புக். அது வந்து ரொம்ப ரேர் தான் சர்க்யூட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 10.6 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? விஐ கொடுத்துருக்காங்க. விஐ வந்து 20 வோல்ட்டு. விபிஇ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0 வோல்ட்டு. விசிஇ வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 வோல்ட்டு. என்ன கேட்டிருக்காங்க? ஐபி கேட்டிருக்காங்க, பேஸ் கரண்ட், ஐசி கலெக்டார் கரண்ட், பீட்டா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதிலேருந்து எப்படி நம்ம விஐ ஃபஸ்ட்டு வந்து ஐபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஐபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஐனானது ஐ இஸ் ஈக்குவல் டு V/Rங்கிற ஐடியா இருக்கா? அதாவது V இஸ் ஈக்குவல் டு IRன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ I ஈக்குவல் டு V/R இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா ஓம்ஸ்லால். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஐபி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஐபி கண்டுபிடிக்க போகிறதுக்கு எந்த இடத்துல பார்க்கணும்? ஐபி எங்கே இருக்குது அந்த கரண்ட்டு? ஆர்பி வர இடம் தானே ஐபி. புரியுதா? ஆர்பிங்கிற இடத்துல இந்த ரெசிஸ்டருக்கு வர கரண்ட்டு தானே இங்கே தானே ஐபி நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக டயக்ராம் பார்க்குறீங்களா? ஆர்பிங்கிற இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஐபிங்கிற கரண்ட்டு கிடைக்கும். அப்போது ஆர்பியோட வோல்டேஜ் என்னது? விஐ தான் வோல்டேஜ் இந்த இடத்துல. அப்போ நான் என்ன செய்யணும்? விஐ டிவைடட் பை ஆர் வந்து என்னது? ஆர்பின்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நான் ஐபி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஐபினா கண்டிப்பாக ஆர்பி தான். ஆர்பி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது ஆர்பி. சரி, ஆர்பி கூட கனெக்ட் ஆகிருக்க வோல்டேஜ் யார்? விஐ.
அப்போ என்ன செய்யணும், V/R ஃபார்முலா. ஸோ VI/RBன்னு என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ VI வந்து நம்மளுக்கு என்னது 20ன்னு கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே இருக்குது 20 வோல்ட். டிவைட் பை RB என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது. RB வந்து 500 கிலோ ஓம்னு இருக்குது. ஸோ 500 கிலோ ஓம் என்ன செஞ்சுக்கணும், ஓமாக மாற்றும் போது 500 × 10⁻³ மாறிடும். ஸோ அப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2/50 × 10⁻³ வந்து மேலே போகும்போது 10⁻³ மாறிடும். ஸோ 2/50 நம்மளுக்கு என்ன வரும், 2/50 இஸ் கம்மிங் டு பி 0.04 வரும் × 10⁻³. ஸோ நான் இதோட விட போகிறதில்ல, இன்னும் ஒரு 10⁻³ டிவைட் பண்ணி 10⁻³ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ அப்போது 10⁻³ மல்டிபிள் பண்ணும்போது 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1 2 3. ஸோ 40 இந்த இடத்துல புள்ளி வரும், புரியுதா இந்த இடத்துல. அதாவது 10⁻³ மல்டிபிள் பண்ணும்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 0.04 10⁻³ ஒரே ஒரு நிமிஷம் 10⁻³ மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைக்க வரணும், 2 இங்கே, 3 வந்து இன்னொரு இடத்துல வரும். அப்போது 0.040ன்னு எழுதிக்கோங்க இதை, ஏன்னா எத்தனை 0 போட்டாலும் 1 தான். ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 1 2 3. ஸோ இங்கே புள்ளி வரும். ஸோ 40ன்னு வந்துடும். ஸோ 40 × இந்த 10⁻³ மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க 10⁻³ மேலே வந்துச்சுன்னா 10⁻³ வரும். ஸோ இங்கே ஒரு -3 இங்கே ஒரு -3 ரெண்டும் சேர்ந்து 10⁻6 ஆம்பியர்னு வந்துடும். ஸோ 10⁻6னா மைக்ரோ. ஸோ மியூ அப்படின்னு எழுதிக்கலாம் 10⁻6க்கு பதிலாக A. ஸோ இதான் IB. நெக்ஸ்ட் என்ன கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, IC கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. IC எப்படி கண்டுபிடிக்கிறது, ICங்கிறது அதே தான், V/R தான் ஃபார்முலா. பட் IC எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், RCங்கிறது இங்கே தான் RC இருக்குது. அப்போ இங்கே தான் IC வரும். அப்போ IC = V/RC. V என்ன வரும், Vங்கிறது இந்த 20 வோல்ட் இருக்கா, ஏன்னா RCங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக கனெக்ட் ஆகிருக்க வோல்டேஜ் வந்து 20 ஓம் தான், சாரி ஸோ 20 வோல்ட் தான். அந்த 20 வோல்ட்டை தான் நீங்கள் என்ன செய்யணும், Vக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ Vக்கு 20, RC வந்து என்னது 4 கிலோ வோல்ட். அப்போ 4 × 10⁻³ ஓம்னு வந்துடும், கிலோ ஓம்னு வந்துடும். ஸோ கிலோ ஓமாக மாற்றும்போது 10⁻³ வந்துடும். ஸோ 1 4 is 4, 5 4s are 20. ஸோ 5 × 10⁻³ மேலே போகும்போது 10⁻³ ஆம்பியர்னு வரும். பட் இதோட நிப்பாட்ட போகிறதில்ல, அகெயின் ஒரு 10⁻³ மல்டிபிள் பண்ணி 10⁻³ என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 5 அப்படின்னா என்ன அர்த்தம், 5.000 தானே 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 போட்டாலும் அது 5 தான். 5.000ங்கிறது 5 தான். ஸோ இதை ஒரு 10⁻³ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அர்த்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன வரும், 5000 வருமா. ஸோ 5000 அப்படின்னு என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா, ஓகே 5000 மேலே வந்துடும். இன்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் வருங்க, சம்திங் வி ஹேவ் டன் ராங்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓ 40யா IB, சாரி இங்கே தான் இருக்கா. ஓகே 5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுட்டாங்க. ஓகே சரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்ன வந்துச்சு, நம்மளுக்கு 5 × 10⁻³ வந்துச்சா. ஸோ அந்த 5 × 10⁻³ என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க டேரெக்டாக எழுதிக்கிட்டாங்க. மில்லி ஆம்பியர்லேயே என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. சரியா. ஸோ 5 × 10⁻³ என்ன ஆயிடுச்சு, மில்லி ஆம்பியர்லேயே நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ அப்போது இது வந்து ஆம்பியர். அப்போ 5 × 10⁻³ வந்து 5 மில்லி ஆம்பியர்னு எழுதிக்கலாம். ஏன்னா 10⁻³ இட் இஸ் நத்திங் பட் மில்லி. ஸோ மில்லி ஆம்பியர்னு வந்துருச்சு. இப்போ பீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பீட்டா கண்டுபிடிக்கும் போது பீட்டாவோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் IC / IB. அதாவது கலெக்டார் கரண்ட்டு பேஸ் கரண்ட்டு டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து என்னது, மில்லி ஆம்பியர். ஸோ IB வந்து 40 μA கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன், கீழே பாருங்கள், கீழே IB வந்து 40 μA எழுதியிருக்கோம். ஸோ 40 ICங்கிறது 40 μA டிவைடட் பை ICயா, ஒரே ஒரு நிமிஷம், ஏன் தப்பா எழுதுறேன். ஓகே சரி சாரி. IC அப்படிங்கிறது என்னென்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்க 5 மில்லி ஆம்பியர். ஸோ 5 MA டிவைடட் பை IB என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 40 μA கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 40 μA கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 5 × மில்லி அப்படின்னா 10⁻³ ஆம்பியர். அதே மாதிரி 40 × மியூனா 10⁻6 ஆம்பியர். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணுங்கள். 1 5 is 5, 8 5s are 40. ஸோ 1/8ன்னு வரும். இன்ட்டு இங்கே 10⁻³ இருக்குது. இந்த 10⁻6 மேலே வந்துச்சுன்னா 10⁻+6ன்னு வரும். ஸோ 10⁻+6 10⁻3. ஸோ 6ஐயும் -3யும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻3ன்னு வரும். ஸோ 1/8 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 1/8 டிவைட் பண்ணிங்கன்னா 0.125 வரும். இன்ட்டு 1000, ஏன்னா 10⁻3னா 1000 அர்த்தம். ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 125 அப்படின்னு என்ன செஞ்சிடும், பீட்டாவோட ஆன்சர் கிடச்சிரும். சரியா.
ஸோ இதில் யூனிட் கன்வர்ஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 10⁻³ மில்லி, 10⁻6 மியூ. சரியா, அது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபுல் வால்யூம் 2ல் இருக்க ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் மட்டும் நான் வால்யூம் 1 and 2க்கு அப்லோட் பண்ணலை. ஸோ சாரி ஃபார் தட். எது மெட்டீரியல் கிடச்சா ஐ வில் ஷேர் இன் தி டெலிகிராம் குரூப். பட் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸை ட்ரை டு கவர். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் இதே பேட்டர்ன் தான், நீங்களே என்ன செஞ்சலாம், யூ கேன் அப்ரோச். ஸோ இந்த PDF லிங்க் கீழே வைக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்காக தான் எடுத்த இந்த வீடியோ. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் நம்ம கம்பல்சரி எப்படி அப்ரோச் பண்ணணும் 1 வேர்டுக்கு, அது மாதிரி லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு செய்து வருது. கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.